பேய் ரெஸ்டாரண்ட் 21. சுமதி, ஏய் சுமதி! அம்மா ராஜேஸ்வரி உசுப்ப திடுக்கிட்டு விழித்தாள். கண்கள் தீயாய் எரிந்தன. ஏண்டி இப்படி தரையில படுத்து கிடக்கிற? என்னாச்சு உனக்கு? உன் கண்கள் ஏன் இப்படி ரத்த சிவப்பா இருக்கு? கேட்டவாறே அங்கே தரையில் கிடந்த ஒய்ஜா போர்டையும் மற்றவற்றையும் பார்த்து, இதெல்லாம் என்ன கர்மண்டி? முகத்தை அசூசையாய் வைத்துக்கொண்டு கேட்டாள். அம்மா, அது வந்து... சுமதி பதில் சொல்வதற்குள் குனிந்த அந்த காகிதத்தை எடுத்தாள் ராஜேஸ்வரி. இதென்ன இது? என்னென்னமோ கிறுக்கி இருக்கு. உனக்கு என்னமோ ஆகிப்போச்சு. ஐயோ, அது நான் எழுதல என்று வாய் தவறி சொல்லிவிட்டு உடனே நாக்கை கடித்துக்கொண்டு தலையை இடவலமாய் ஆட்டி மறுத்தாள். என்னது, நீ எழுதலையா? அப்புறம் யார் எழுதினாங்க? இந்த ரூம்ல நீ மட்டும்தானே இருக்க, வேற யார் வந்து எழுதினாங்க? ராஜேஸ்வரி முகத்தில் சந்தேக ரேகைகள். இல்ல இல்ல, நான் தான் எழுதினேன் என்றாள் சுமதி அவசரமாய். கண்களை சுருக்கிக் கொண்டு மகளை பார்த்த ராஜேஸ்வரி, இல்லையே, இது உன் எழுத்து இல்லையே, உன் எழுத்து மணிமணியா இருக்குமே கேட்டாள். அம்மா, அது தூக்க கலக்கத்தில் எழுதினது, அதனாலதான் அப்படி கசமுசான்னு இருக்கு. அதெல்லாம் உனக்கு புரியாது. சொல்லியவாறே தாயிடமிருந்து அந்த காகிதத்தை வெடுக்கென்று பறித்து கொண்டாள். ராஜேஸ்வரி அவளை வினோதமாய் பார்த்து கொண்டே வெளியேறினாள். அம்மா சென்றவுடன் அவசர அவசரமாய் அதை படித்தாள் சுமதி. தன் எழுத்து தனக்கே புரியாத நிலையில் இருக்க நிதானமாய் கூர்ந்து பார்த்து படிக்கலானாள். நான் பழனியை சேர்ந்த கல்யாண புரோக்கர். என் வாழ்க்கையில பல ஜோடிகளை திருமண பந்தத்துல இணைச்சிருக்கிறேன். ஹார்ட் அட்டாக்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 68வது வயசுல தான் இறந்தேன். என்னை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் என் முக்திக்கு தேவையான எல்லா விதமான நல்ல செயல்களையும் இயல்புகளையும் வளர்த்துக்கிட்டு முழு இறையுணர்வோடு இருக்கேன். என்னை போல முக்தி நாடும் ஆவிகள் இதுபோல் ஊடகத்துக்குள்ள வராது. ஏன்னா அப்படி வந்தா முக்தி நாடும் திறன் வளர்ச்சி குறைஞ்சிடும். ஆனாலும் நீங்க ஆவியுலக மரணமடைந்த ஒரு பெண்ணோட ஆவிக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதை உங்களுக்கு தெரிவிச்சுட்டு போகலாம்னு வந்தேன். ஆவிகளுக்கும் ஆவியுலகத்துல மரணம் உண்டு. என்னுடைய உதவி எப்ப தேவைப்பட்டாலும் உங்க தோழியை நினைச்சு என்னை அழையுங்கள். நான் வருவேனம்மா. அதை படித்து முடித்ததும் ஏதோ ஒரு நெருங்கிய நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த உணர்வுதான் அவளுக்கு ஏற்பட்டது. என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் என்னை காயப்படுத்தும் விதமாய் பேசித் திரியும் போது உருவமே இல்லாத ஒரு அருவம், நான் உன்னுடைய நண்பன், உனக்கு உதவி செய்யவே வந்திருக்கிறேன்னு சொல்லுதே. இதையெல்லாம் பார்க்கும்போது மனித உறவுகளை விட ஆவி உறவே தேவலாம் போல இருக்கே. மறுபடியும் அறைக்குள் வந்து எட்டி பார்த்த ராஜேஸ்வரி, என்ன சுமதி, ஆபீஸுக்கு போகணுன்ற நினைப்பே இல்லையா? மணி 7:45 ஆயிடுச்சு. போய் குளிச்சுட்டு ரெடியாகு. கத்திவிட்டு சென்றாள். ஆபீஸ் காலை நேர சுறுசுறுப்பில் கலகலத்து கொண்டிருந்தது. போன்களின் சினுங்கல்களும் அதைத் தொடர்ந்து பலவித குரல்களில் ஹலோக்களும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்தன. ஹாய் சுமதி. சிரித்த முகத்துடன் வந்து சுமதியின் மேஜைக்கு எதிரே அமர்ந்தாள் ராதா, மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட். வா ராதா, என்ன திடீர்னு, அதுவும் வேலை நேரத்துல? எல்லாம் விசேஷந்தான் என்றபடி கையில் இருந்த பேக்கின் ஜிப்பை திறந்து ஓரங்களில் மஞ்சள் தடவிய திருமண பத்திரிகையை வெளியே எடுத்தாள். அடுத்த மாசம் 7ஆம் தேதி கல்யாணம். உள்ளூர்லேயே தான். கண்டிப்பா வரணும். வீட்டில் அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். அன்பு கட்டளையிட்டாள். வாவ், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கண்டிப்பா வரோம். சுமதியின் முகம் சந்தோஷத்தில் விரிந்தது. ஆனால் ராதா சொன்ன அடுத்த வார்த்தையில் அந்த மொத்த சந்தோஷமும் வடிந்து போனது. சீனியர்களெல்லாம் பத்திரிகை கொடுப்பீங்கன்னு பார்த்து கொடுக்காததால நாங்க ஜூனியர்ஸ் கிளம்பிட்டோம் என்றாள். அவஸ்தையாய் சிரித்தாள் சுமதி. வேறென்ன செய்ய முடியும்? பின்ன எத்தனை நாளைக்கு தான் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதான் ஓவர்டேக் பண்ணிட்டோம் என்றாள் ராதா மீண்டும் வாயெல்லாம் பல்லாக. அவளை அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடலாம் போல் இருந்தது சுமதிக்கு. திமிர், அத்தனையும் திமிர். பாத்தியாடி, உனக்கு இன்னும் எவனும் சிக்கல, நான் பிடிச்சிட்டேன் பாத்தியான்னு சொல்லாம சொல்ற அகம்பாவம். தொண்டை வரை வந்துவிட்ட வார்த்தைகள் வெளியே வர துடிக்க சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் சுமதி. ஓகே சுமதி, நான் வரேன். இன்னும் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு. எழுந்தாள் ராதா. முதல்ல இடத்த காலி பண்ணு என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு சரி ராதா என்றாள் வெளியில். அவள் சென்றதும் என்னைய விட சுத்தமா 12 வயசு சின்னவ இவளுக்கெல்லாம் பெருமூச்சுதான் வந்தது. ஆஃபீஸ் லஞ்ச் டைம். டைனிங் ஹாலில் ராதாவின் கல்யாணம் பற்றிய பேச்சு எழுந்த போதே சுமதிக்கு பகீரென்றானது. அந்த பேச்சு கடைசியில் திசை மாறி தன் தலையைத்தான் உருட்டும் என்பது அவளுக்கு தெரியும். ராதாவுக்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் என்றாள் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் சுகன்யா. வழக்கம் போல ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கலெக்ஷன் பண்ணிடுவோம்.
அவகிட்டயே என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டுட்டு அதையே வாங்கி தந்துருவோம். இது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கீதா. அடுத்த மாசம் ஏகப்பட்ட கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு. மொய் வச்சே வறுமக்கோட்டுக்கு கீழே போயிடுவோம் போல இருக்கு என்றாள் ரங்கநாயகி. பாவம், ஏழ்மை குடும்பத்தின் பிரதிநிதி அவள். அந்த விஷயத்துல நாமெல்லாம் சுமதி அக்காவுக்கு நன்றி சொல்லியே தீரணும். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க நமக்கு மொய் செலவே வைக்கல பாருங்க என்றாள் சுகன்யா. எனக்கென்னமோ இனிமேலும் அப்படி ஒரு செலவு நமக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் தோணுது. தயிர் சாதத்தில் தண்ணீர் ஊற்றியபடியே சுமதியின் இதயத்திற்குள் வெந்நீர் ஊற்றினாள் கீதா. இதற்கு மேலும் அங்கிருந்தால் அழுதாலும் அழுது விடுவோம் என்று அறக்க பறக்க சாப்பிட்டு விட்டு தன் இருக்கைக்கு ஓடினாள் சுமதி. சை, இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்கள் தானா? அடுத்தவங்களோட மனவேதனையை கூட புரிஞ்சுக்க முடியாத அற்ப ஜந்துக்கள். நாகரிகமா உடை உடுத்திக்கிட்டு வந்தா மட்டும் போதுமா? பேச்சுல செயல்ல ஒரு நாகரிகம் இருக்க வேண்டாமா? மத்தவங்க ரணத்தை கிளறி பார்க்குற அநாகரிகத்தை இந்த சாக்கடை புழுக்கள் என்னைக்குத்தான் விடுதுகளோ அன்னைக்குதான் இந்த சமூகம் உருப்படும். புண்ணாகி போன உள்ளத்துடன் அமர்ந்திருந்தவளுக்கு திடீரென்று அந்த லக்ஷ்மி நரசிம்மன் ஆவி ஞாபகத்தில் வந்தது. அரூபமான அந்த ஜீவன் கூட அன்பா பேசுது, ஆறுதலா நடந்துக்குது. அவளையும் மீறி அவளுக்குள் அந்த ஆவியுடன் பேச வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. இன்னைக்கு மறுபடியும் அந்த ஆவியை வரவழைச்சு பேசணும் தீர்மானித்தாள். தீர்மானித்த நிமிடத்திலிருந்து எப்படா இரவு வரும் என்று காத்திருக்கலாயிற்று அவள் மனது. இரவு. வானொலியில் பாட்டு கேட்டவாறே பிளவுஸை அயன் செய்து கொண்டிருந்தாள் சுமதி. சுமதிமா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மிகவும் அன்பொழுக கேட்டபடியே உள்ளே நுழைந்தார் வேணுகோபால். அப்பா அவ்வளவு பவ்யமாக பேசுகிறார் என்றாலே ஏதோ ஒரு காரியத்திற்கு அடி போடுகிறார் என்பது சுமதிக்கு தெரியும். சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? சிரித்தவாறே கேட்டாள். ஒண்ணுமில்லம்மா, நாளைக்கு சாயந்தரம். வார்த்தைகளை மென்று விழுங்கினார். கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுமா, உன்னை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இதைத்தானே சொல்ல வந்தீங்க? சற்று காட்டமாகவே கேட்டாள். ஆமாம்மா ஆமாம்மா, அதேதான். அசடு வழிய சிரித்தார். அவரை எரித்து விடுவது போல் பார்த்தவள், அப்பா போதும்பா, இந்த பொண்ணு பார்க்குற நாடகம். இனியாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்கப்பா ப்ளீஸ் கெஞ்சினாள். அம்மா சுமதி, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. உன்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஜடம் இல்லம்மா உங்க அப்ப. உன்னோட நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் இப்படித்தான் பேசுவா. அதே சமயம் என்னையும் கொஞ்சம் நினைச்சு பாருமா. ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாம விட முடியுமா? ஏற்கனவே ரொம்ப காலத்தை பொறுப்பு இல்லாம விரயம் பண்ணிட்டேம்மா. ஏதோ இந்த கட்டை காடு போறதுக்குள்ளார உன்னை கல்யாண குளத்துல பார்க்க துடிக்குதுமா இந்த பாவி மனசு. பரிதாபமாய் சொன்னவரை பார்க்கவே பாவமாய் இருந்தது சுமதிக்கு. இவர் சொல்வதும் நியாயம்தான். இவரோட வியூல இவர் செய்யறது சரிதான். அதுதான் மானோட தர்மமும் கூட. ஆனா எனக்கு பிடிக்கலையே, என்ன பண்றது? இதை எப்படி தடுக்கிறது? யோசித்தாள். சுமதி, நீ இன்னும் என்னோட கேள்விக்கு பதிலே சொல்லல. மிகவும் சன்ன குரலில் கேட்டார். அதிகாரமாய் கேட்கப் போக அவளும் அதிரடியாய் ஏதாவது இசகுபிசகாய் சொல்லிவிட்டால் மொத்த காரியமும் கெட்டுவிடுமே என்கிற பயம் அவருக்கு. பாவம், அவருடைய இயலாமை அவரை பெத்த மகளிடம் கூட உரக்க பேசவிடாமல் செய்தது. சரிப்பா, உங்க விருப்பம் போல செய்யுங்க. வேண்டா வெறுப்பாய் சொல்லிவிட்டு அயன் செய்த பிளவுஸை பீரோவிற்குள் வைத்து ஓ என்று வாயை பிளந்து கொட்டாவி விட்டாள் வேண்டுமென்றே. சரிம்மா, உனக்கு தூக்கம் வந்துட்டது போல இருக்கு, நீ தூங்கு. நீ ஒத்துக்கிட்டியே, அதுக்கு ரொம்ப நன்றிம்மா சொல்லிவிட்டு மலர்ந்த முகத்துடன் வெளியேறினார். அவர் சென்றதும் லைட்டை அணைத்துவிட்டு பெட்ரூம் லைட்டை மட்டும் எரிய விட்டாள். படுக்கையில் விழுந்து மேலே சுழலும் மின்விசிறியையே பார்த்தபடி படுத்திருந்தாள். நாளைக்கு என்ன கூத்து நடக்கப் போகுதோ? இந்த தடவை எந்த ராஜகுமாரன் வரப்போறானோ? கிழவனோ குமரனோ? திடீரென அவளுக்கு அந்த எண்ணம் தோன்றியது. ஆவி நண்பரோட இது பத்தி பேசினா என்ன? விருட்டென படுக்கையை விட்டு எழுந்து வெள்ளைத்தாளை எடுத்து அந்த விவரங்களை எழுதினாள். பிறகு ஒய்ஜா போர்டை எடுத்து வைத்து அதன் முன் அமர்ந்தாள். கண்களை மூடிக்கொண்டு இறந்த தோழியின் முகத்தை மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தினாள். அவளின் அழைப்பு ஆவி உலகத்தை நெருங்கியதும் திரைச்சீலையின் சலசலப்பு லக்ஷ்மி நரசிம்மன் ஆவி வந்துவிட்டதை அறிவித்தது. ஆவி சலன சாதனம் பிளாஸ்டிக் துண்டு நடனமாடத் துவங்கியதும் ஊடகரின் இடது கை பரபரவென்று எழுதத் தொடங்கியது. அந்த எழுத்துரையாடல் முடிந்ததும் ஆவி டாட்டா காட்டிவிட்டு பறந்தது. உடலை சிலிர்த்து கொண்டு சுயநினைவிற்கு வந்த சுமதி ஆவி தந்த செய்தியை படித்தாள். எப்படி இருக்கிறீர்கள்? நலம்தானே? படித்துவிட்டு புன்னகைத்தாள் சுமதி. பரவாயில்லையே, ஆவி கூட குசலம் விசாரிக்கின்றது. மேலே படித்தாள். நாளை உங்களை பெண் பார்க்க வருவதாய் சொல்லி இருப்பவர்கள் நிச்சயம் வரமாட்டார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஒரு கெட்ட நிகழ்வு ஏற்படும்.
அதையே அபசகுணமாய் எண்ணி அவர்கள் பெண் பார்க்கும் நிகழ்ச்சியை ரத்து செய்வார்கள். அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இதை நம்பலாமா? ஆவி சொல்றது உண்மையா? சந்தேகம் தோன்றிய அதே நேரம் நூலகத்தில் படித்த ஒரு புத்தகத்தில் தான் படித்த தகவலும் ஞாபகத்தில் வந்தது. உலக புகழ்பெற்ற அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் கூட ஆவியுலக தொடர்பு வைத்துக்கொண்டு சில ஆவி நண்பர்களை கூட வைத்திருந்தாராம். ஆட்சி தொடர்பாக அவர் எடுத்த சில அடிப்படையான முடிவுகள் கூட சில நல்ல ஆவிகளுடன் அவர் தொடர்பு கொண்டு அவற்றிடமிருந்து பெறப்பட்ட முடிவுகள்தானாம். லக்ஷ்மி நரசிம்மன் ஆவி தந்த செய்தியின் மேல் லேசாய் நம்பிக்கை வந்தது. ஓகே, பொறுத்திருந்து பாப்போம். தூங்க போனாள். மறுநாள் ஆபீஸ் வேலையில் மூழ்கியிருந்தவளை அட்டெண்டர் முருகன் அழைத்தான். மேடம், உங்களுக்கு ஃபோன், அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ரூம்ல. எழுந்து போய் ஏவோ அறையின் கதவை தள்ளி, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றாள். அவர் தலையை மேலும் கீழும் ஆட்டி அவளை உள்ளே வர அனுமதித்து மேஜை மேல் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த போனை காட்டினார். நிதானமாய் எடுத்தவள் ஹலோ என்றாள் சன்ன குரலில். ஹலோ, யாரு? சுமதியா? எதிர்முனையில் அப்பா. சொல்லுங்கப்பா, சுமதி தான் பேசுறேன். என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்லம்மா, இன்னைக்கு ஈவினிங் உன்னைய பொண்ணு பார்க்க வரதா சொல்லி இருந்தாங்களே, அவங்க வரலையாம். சுமதிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஏனாம் கேட்டாள். அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு கெட்ட சமாச்சாரம் ஆயிட்டுதான், அது அபசகுணம்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்கம்மா. சொல்லும்போது அவள் தந்தை வேணுகோபாலின் குரல் லேசாய் கரகரத்தது. சுமதியின் முகம் பிரகாசமானது. அப்ப நான் பெர்மிஷன் போட்டுட்டு வர வேண்டியதில்ல, அப்படித்தானப்பா? ஆமாம்மா. சரிப்பா, நான் வச்சிடுறேன். போனை வைத்தவள் புன்னகையோடு திரும்ப அதை கவனித்துவிட்ட அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க, அலையன்ஸ் ஓகே ஆயிட்டுதா கேட்டார். அடிவயிற்றிலிருந்து காரி அவர் முகத்தில் சொத்தென்று துப்பலாம் போல் இருந்தது. அடக்கிக் கொண்டு ஒரு அக்னி பார்வையை மட்டும் வீசிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். பேய் ரெஸ்டாரண்ட் 22. இருக்கையில் வந்து அமர்ந்தவளுக்கு தன் ஆவி நண்பன் மேல் அபரிமிதமான மதிப்பு உண்டானது. அதே நேரம் நடப்பதெல்லாம் நிஜம்தானா? இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று பிரமிப்பாயிருந்தது. அடுத்து வந்த 3 தினங்கள் அந்த தினங்கள் ஆனதால் சுமதி தன் அறைக்கு வெளியே ஹாலில் படுத்து உறங்கினாள். அதன் காரணமாய் ஆவி நண்பனை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது அவளுக்கு. அதுவே பெரிய இழப்பாய் தோன்றியது. தினம் தினம் பார்த்து பேசி பழகும் நண்பர் ஒருவரை தொடர்ந்து 4-5 தினங்கள் பார்க்க முடியாமல் போய்விட்டால் மனம் வெறுமைப்படர்ந்தாற் போல் இருக்குமே, அப்படி இருந்தது சுமதிக்கு. 4ஆம் நாள் சில சம்பிரதாய கேள்விகளை தயார் செய்து வைத்துக்கொண்டு லக்ஷ்மி நரசிம்மன் ஆவியை அழைத்தாள். 1/2 மணி நேரமாகியும் ஆவி வர மறுத்தது. அவளுக்கோ தூக்கம் கண்களின் விளிம்பில் வந்து நின்று கொண்டு அவளை கீழே சாய்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஐயோ, என்னாச்சு இந்த ஆவிக்கு? ஒருவேளை ரொம்ப தூரத்துல எங்காவது வெளிநாட்டுல போய் உலாவிக்கிட்டு இருக்கோ என்னமோ. மீண்டும் முயற்சித்தாள். பிளாஸ்டிக் துண்டில் லேசாய் சலனம் ஏற்பட்டது. ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக சில வினோதங்கள் தென்பட்டன. ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலை கண்டபடி திருகப்பட்டு தாறுமாறாய் கிழிந்து தொங்கியது. மேஜை மேலிருந்த பொருட்கள் தடதடவென ஆடிக் கவிழ்ந்தன. அலமாரியிலிருந்த புத்தகங்கள் தாமாக கீழே விழுந்து ஊதக்காற்றில் சிறகடித்தன. என்று ரத்தத்தை உறைய வைக்கும் விதத்தில் ஊளை சத்தம் மறையெங்கும் ஒலித்துக்கொண்டே இருந்தது. அறைக்குள் எரிந்து கொண்டிருந்த மின்விளக்கு திடீரென அணைந்தது. கண்களை மூடி அமர்ந்திருந்த சுமதிக்கோ அறைக்குள் நடப்பது எதுவுமே தெரியவில்லை. இருட்டில் அவள் இடது கை காகிதத்தில் கண்ணா பின்னாவென்று கிறுக்கி தள்ளியது. மற்ற தினங்களில் ஊடகராயிருக்கும் போது ஒருவித மயான அமைதியைத்தான் அவள் உணர்வாள். பிரபஞ்ச வீதியில் கோள்களுடன் உலாப்போகும் நிலையைத்தான் கொண்டிருப்பாள். ஆனால் இன்று ஏனோ மண்டைக்குள் ஹா ஹா என்று ராட்சத சிரிப்புகளும் நரநரவென பற்களை கடிக்கும் ஓசைகளும் கேட்டன. அவளையே அறியாமல் அவளது தலை அந்த பேய் சிரிப்பிற்கு ஏற்ப இப்படியும் அப்படியும் ஆடியது. 10 நிமிட கலேபரத்திற்கு பிறகு படீரென்ற ஓசையோடு ஜன்னல் சாத்திக்கொள்ள அறைக்குள்ளிருந்த மின்விளக்கு உயிர் பெற்றது. கண் விழித்து பார்த்த சுமதிக்கு தலைமேல் பெரிய பாறாங்கல்லை வைத்தது போலிருந்தது. பாரம் தாங்க முடியாமல் கைகளால் 2 காதையும் பொத்திக் கொண்டாள். கண்கள் 2ம் இரத்தப் பழங்களாய் சிவந்திருக்க முகத்தில் அனலடித்தது. ஏற்கனவே தூக்க கலக்கத்தில் இருந்தவள் தலைபாரம் தாங்க முடியாமல் அப்படியே படுத்து உறங்கலானாள். அப்போது கணுக்காலை யாரோ சுரண்டுவது போலிருக்க திடுக்கிட்டு விழித்து காலை உதறினாள். எழுந்தமர்ந்து நாலாபுரமும் தேடினாள். யாருமே இல்லை. பிரம்மையோ? கடிகாரத்தை பார்த்தாள். மணி 2:45, பின்னிரவு.
மெல்ல எழுந்து ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்த்தாள். இதமான தென்றல் காற்று சம்மனில்லாமல் ஆஜராகியது. கண் எரிச்சலுக்கு அது பாந்தமாயிருந்தது. வானத்தில் தேய்பிறை நிலவு அழைத்துப் போக யாரும் வராததால் கண்ணை கசக்கிக் கொண்டு நிற்கும் பள்ளி சிறுவனைப் போல் அழுது வடிந்து கொண்டிருந்தது. காம்பவுண்ட் சுவற்றின் மேல் தாவிக் குதித்த பூனையொன்று அங்கிருந்தே தலையை தூக்கி இவளை பார்த்து முறைத்தது. அந்த இருட்டிலும் அதன் கண்கள் இரண்டும் மாணிக்க கற்களாய் தகதகத்தன. பக்கத்து மரத்திலிருந்த பெயர் தெரியாத பறவையொன்று படபடவென சிறகடித்துக் கொண்டு பறக்க, அதன் இறகுகளில் சில கழன்று காற்றில் மிதக்க, பூனை மிரண்டு எட்டி குதித்து ஓடியது. திரும்ப வந்து கட்டிலில் அமர்ந்தவள் கண்களில் தூக்கம் தொலைந்து போய்விட்டிருந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் தரையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவளுக்கு திடீரென்று அந்த யோசனை வந்தது. ஆவி ஏதோ தகவல் எழுதி வச்ச மாதிரி இருந்துச்சே. எழுந்து லைட்டை போட்டுக்கொண்டு ஆவியின் கிறுக்கல் தகவல்களை படிக்க ஆரம்பித்தாள். படிக்க படிக்க அவள் முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பித்தது. கண்மணி, உன் அழகு என்னை உசுப்பி விட்டதடி. உன்னை இறுக அணைத்து இதழ்கடிக்க என் நாடி நரம்புகள் துடிக்குதடி. நாள் முழுதும் கட்டிக்கிடக்க நெஞ்சம்தான் ஏங்குதடி. முன்னழகில் நீ காமினி, பின்னழகில் நீ மோகினி. என் உணர்ச்சி கொப்பளங்களை உடைத்தெறிய என்று வருவாய் என் ராகினி. முழுவதையும் படித்து முடித்தவள் சுத்தமாய் அதிர்ந்து போனாள். பூ, நீயுமா ஆவி? மனுஷன்தான் காமசேத்துல விழுந்து கண்டபடி புரள்றான்னா ஆவியான நீயுமா? ச்சே, உன்னை போய் நல்ல நண்பன்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? தொண்டையில் துக்கம் அடைத்து அழுகையாய் வெடித்தது. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். அம்மம்மா, பூமியிலே யாவும் வஞ்சம். பாடல் வரிகள் ஞாபகத்தில் வர, இந்த பூமியில மட்டுமில்ல, 17-14 உலகத்திலையும் வஞ்சம் 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 மட்டும்தான். பற்கள் வலிக்கும் அளவிற்கு கடித்தாள். அதுதானே ஆத்திரத்தின் மலிவான வெளிப்பாடு. அடுத்த நாள் முழுவதும் அவளுக்கு வேலையே ஓடவில்லை. நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் இல்லாததால் நினைத்து நினைத்து மனம் குமைந்தாள். 68 வயசுல செத்துப்போன ஆவிக்கு எத்தனை ஒரு வக்ர புத்தி. நேர்ல பார்த்து பேசுற மாதிரி இருந்தா நறுக்குன்னு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டுடலாம். ஆனா அதுவே அரூபமா ஆவி உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அது கிட்ட போய் என்னத்த பேசுறது? சிரமப்பட்டு கவனத்தை வேலையில் திருப்பினாலும் ஆவி கிறுக்கிச் சென்ற அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வந்து அருவருப்பை ஊட்டின. இறுக அணைத்து இதழ்கடிக்க நாடி நரம்புகள் துடிக்குதான். நாள் முழுதும் கட்டி கிடக்க நெஞ்சம்தான் ஏங்குதான். எப்பேற்பட்ட விரசமான வார்த்தைகள்! பேரப்பாரு, லக்ஷ்மி நரசிம்மன் ராஸ்கல். உயிரோட இருந்த காலத்துல சரியான பொம்பளை பொறுக்கியா இருந்திருப்பான் போல. வெறுப்பின் உச்சிக்கே போய்விட்ட சுமதி தன்னிடமிருந்த ஒய்ஜா போர்ட், பிளாஸ்டிக் துண்டு, இன்ன பிற ஆவி ஐட்டங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாய் தூக்கி பீரோவின் மீது கடாசி விட்டு தன் வழக்கமான இயல்பு வாழ்க்கைக்கே திரும்பினாள். இரவு. ஏதோ உருமல் சத்தம் கேட்க திடுக்கிட்டு கண் விழித்த சுமதி படுக்கையில் படுத்தவாறே காதுகளை தீட்டிக்கொண்டு அந்த ஒலியை கூர்ந்து கேட்டாள். இது என்ன சப்தம் இது? குரட்ட ஒலி போலவும் இல்லாம முனகல் போலவும் இல்லாம வித்தியாசமா? ஒருவேளை ஹால்ல படுத்திருக்கிற அப்பா தான் இன்னைக்கு புது மாதிரியா குரட்ட விடுறாரோ? சத்தமில்லாமல் எழுந்து கதவருகே சென்று தலையை மட்டும் வெளியே நீட்டி ஹாலில் படுத்திருந்த அப்பாவை பார்த்தாள். அவரோ அமைதியான ஏரி நீர் போல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். ஒருவேளை அம்மாவோட குரட்டையோ? திரும்பி தாயை பார்த்தாள். அவளும் சத்தமே இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்படின்னா இந்த சத்தம் எங்கிருந்து வருது? குழப்பத்தோடு வந்து படுக்கையில் அமர்ந்தாள். இப்போது அந்த சத்தம் மாயமாகி இருந்தது. சாய்ந்து படுத்து சுழலும் மின்விசிறியையே பார்த்து கிடந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாய் நழுவி உறக்கத்தின் விளிம்பை தொட்டபோது மறுபடியும் இந்த முறை வால்யூம் சற்று அதிகமாய் கேட்டது. துள்ளி எழுந்து விழிகளை பெரிதாக்கிக் கொண்டு அறை முழுதும் பரபரவென்று தேடினாள். சத்தம் இந்த ரூமுக்குள்ளதான் கேக்குது. அறைக்குள்ளிருக்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் வரிசையாய் பார்வையை ஓட்டினாள். எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? மூளைக்குள் அந்த கேள்வி ஒலித்துக்கொண்டே இருந்தது. நெஞ்சுக்கூடு ஏறி ஏறி இறங்கியது. இருதயம் துடிக்கும் ஓசை செவிக்கு கேட்டது. அவளது பார்வை மெல்ல பீரோவை நெருங்கும் போது பீரோவும் அதன் மீது வைக்கப்பட்டிருந்த ஒய்ஜா போர்டும் அதன் அருகிலிருந்த பிளாஸ்டிக் துண்டும் தடதடவென ஆடிக்கொண்டிருந்தன. மிரண்டு போனாள் சுமதி. தொண்டை வறண்டு நாக்கு மேலண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது. ஐயோ, என்ன நடக்குது இந்த ரூமுக்குள்ளார? கை கால்களெல்லாம் நடுங்க படுக்கையிலிருந்து குதித்திறங்கி அரைக்கதவை நோக்கி ஓட எத்தனித்த போது சடன் பிரேக் போட்டது போல் அந்த பீரோவின் ஆட்டம் நின்றுவிட ஜன்னலின் திரைச்சீலை மட்டும் ஒரு முறை பேய்த்தனமாய் துடித்துவிட்டு அடங்கியது. அங்கு மயான அமைதி குடியேறியது. மின்விசிறியின் ரெக்கைகள் காற்றை கிழிக்கும் சப்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க நெஞ்சின் மீது கையை வைத்துக்கொண்டு
அப்பாடா என்று சுமதி மீண்டும் படுக்கைக்கே திரும்பினாள். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் ஆவி தொடர்புல ஈடுபட்டது தப்போ? கொள்ளை கும்பல்ல சேர்ந்துட்ட ஒருத்தன் மனம் திருந்தி வேண்டாம்னு திரும்பி வந்தாலும் அந்த கும்பல் அவனை விடாம தொந்தரவு பண்றது போல இந்த ஆவி உலக தொடர்புல ஒரு தடவை ஈடுபட்டவங்க வேண்டாம்னு நினைச்சாலும் ஆவிகள் விடாம துரத்துங்களோ? ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? பயந்தாள். கலக்கமாய் யோசித்தாள். என்ன பண்றது? எப்படி இதுல இருந்து விடுபடுறது? தலைதான் விண் விண் என்று வலிக்க ஆரம்பித்ததை தவிர எந்த ஒரு முடிவுக்கும் அவளால் வர முடியவில்லை. அதே நேரம் தன்னுடைய தோழியான சுமதியுடன் பேசுவதற்காக ஆர்வமாய் வந்து அவள் தன்னுடன் பேச பிரியப்படாததை புரிந்து கொண்டு ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றது அந்த லட்சுமி நரசிம்மன் ஆவி. தொடர்ந்து 4 நாட்கள் லட்சுமி நரசிம்மன் ஆவி விடாமல் அங்கு வந்து அவள் அழைப்பிற்காக ஏங்கி அந்த அறைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தது. அதன் விளைவாய் நிம்மதியான உறக்கத்தை தொலைத்த சுமதி ஒரு நோயாளி போல் ஆனாள். கண்கள் இடுங்கி உடல் இளைத்து பார்ப்போரெல்லாம், என்னாச்சுமா, ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்ட, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்று துக்கம் விசாரிக்கும் நிலைமைக்கு போனாள். ஒருவேளை அந்த லட்சுமி நரசிம்மன் ஆவிதான் என்னை இம்சிக்குதோ? பொறுமையின் எல்லைக்கு போய்விட்ட சுமதி 5ஆம் நாள் அந்த ஆவி சமாச்சாரங்களை பீரோ மேலிருந்து கீழிறக்கி கடை விரித்தாள். இன்னைக்கு அந்த பொறுக்கி ஆவிய 2ல் 1 கேட்டுட்டு தான் மறுவேலை என்று வாய்விட்டு சொல்லியபடியே தன் கோபத்தை வார்த்தைகளாக்கி ஒரு வெள்ளை காகிதத்தில் கொட்டிவிட்டு ஆவியை அழைக்க அமர்ந்தாள். பல நாள் காத்திருந்த ஆவி படக்கென வந்திறங்கியது. அவளின் கோப வார்த்தைகளை படித்து மனம் நொந்து தன் பதிலை அவசர அவசரமாக சுமதியின் இடது கை எழுத்துக்களாய் பொறித்துவிட்டு வந்த சுவடே தெரியாமல் சென்று விட்டது. முதல்ல ஒரு உண்மையை சொல்லிடுறேன். போன வாரம் உங்க கூட பேசினது நான் இல்ல. அப்ப நான் ஈரோட்டில் உங்களை போன்ற ஒரு ஊடக நண்பரோட உரையாடல்ல ஈடுபட்டிருந்தேன். நீங்க என்ன அழைக்கிறீங்கன்னு என்னால உணர முடிஞ்சுது. ஆனாலும் அந்த உரையாடலை பாதியில விட்டுட்டு வரவும் முடியல. அவசர அவசரமா முடிச்சிட்டு வந்து பார்த்தப்ப வேற ஏதோ ஒரு ஆவி உங்க மேல இறங்கி தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதிர்ச்சியான. தொலைபேசியில எப்படி கிராஸ்டாக் வருதோ அதே போல இங்கும் சில சமயங்கள்ல வேற துஷ்ட ஆவிகள் உள்ள புகுந்து தவறான தகவல்களை தந்துட்டு போறதும் உண்டு. உங்களுடைய கோபத்தை பார்க்கும்போது அநேகமா வந்து போனது ஒரு கெட்ட ஆவியா தான் இருக்கணும். அது கொடுத்துட்டு போன தவறான தகவல்களுக்கு நான் பொறுப்பில்லை. நான் உங்கள் நண்பன், உங்கள் நலம் விரும்பும் ஆவி. உங்க உள் மனசுல உறைஞ்சு கிடக்கிற வேதனை எனக்கு தெரியும். அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன தவறா எண்ணாதீங்க. சுமதிக்கு அந்த செய்தியினை படித்ததும் மனம் வேதனித்தது. இது உண்மையா? ஆவி தொடர்பில் கிராஸ்டாக்கா? வெளிரிப்போன முகத்துடன் அமர்ந்திருந்தவளை தொட்டு உசுப்பினாள் ராஜேஸ்வரி. சுமதி, உனக்கு என்னமா ஆச்சு? ஏன் கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்க? பரிதாபமாய் கேட்டாள். என்றபடி எழுந்து சென்ற மகளை வேதனையுடன் பார்த்தாள் தாய் ராஜேஸ்வரி. பேய் ரெஸ்டாரண்ட் 23 இரவு. பகல் முழுவதும் ரெஸ்டாரண்டில் ஓய்வில்லாமல் வேலை செய்த காரணத்தால் உடம்பெல்லாம் புண்ணாய் வலித்தது குள்ளகுணாவிற்கு. புரண்டு புரண்டு படுத்தவன் கையை நீட்டி தலைமாட்டிலிருந்த வாட்சை எடுத்து பார்த்தான். மணி 12:20. எழுந்து படுக்கையில் அமர்ந்து கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தான். இனி தூக்கம் அவ்வளவுதான். சட்டென்று மூளைக்குள் அந்த யோசனை தோன்றியது. திருமுருகன் சார் சொல்லிக் கொடுத்த மாதிரி அந்த ஒய்ஜா போர்டை வச்சு ஆவியுலக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர் சொன்ன அந்த லட்சுமி நரசிம்மன் ஆவியோட பேசினா என்ன? அவர்தான் அந்த நல்ல ஆவின்னு சொல்லியிருக்காரே, அப்புறம் என்ன பயம்? கரெக்ட். இப்போதைக்கு பொழுத போக்க அதுதான் நல்ல வழி. அது நாள் வரையில் பணியாட்கள் தங்குமிடத்தில் எல்லோரோடும் கலந்து படுத்துறங்கிய குள்ளகுணாவிற்கு சமீபத்தில்தான் தனி அறையை ஒதுக்கி கொடுத்திருந்தான் திருமுருகன். அது லட்சுமி நரசிம்மன் ஆவிக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு தொடர்பினை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான். எழுந்த ஆவியுலக தொடர்புக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு நீண்ட நேரம் போராடினான் குள்ளகுணா. ஆவியும் தொடர்புல வரல, எந்த பாவியும் தொடர்புல வரல. அடச்ச, இது நமக்கு செட் ஆகாது என்று முடிவு செய்து எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு எழ நினைத்தவன் கடைசி முயற்சியாய் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி அமர்ந்தான். லக்ஷ்மி நரசிம்மன் என்னும் என் ஆவி நண்பரே, என்னோடு பேச வாருங்கள். தன் வழக்கமான குரலிலிருந்து மாறி வித்தியாசமான ஒரு கரகரத்த குரலில் கேட்டான் குள்ளகுணா. பக்கத்திலிருந்த வெள்ளைத்தாளில் அதற்கான பதிலை அவன் வலது கை நிதானமாய் எழுதியது. நண்பரே, தங்களை பற்றிய ஒரு மாபெரும் கவலைதான் என்னை வாட்டிக் கொண்டிருக்கின்றது. வாழ்ந்த காலத்தில் ஒரு கல்யாண தரகராய் எத்தனையோ பேருக்கு திருமணம் செய்து வைத்த நான் 30 வயதிற்கும் மேலாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் தங்களை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அநேகமாக இப்போது அதற்கு ஒரு வழி பிறந்துவிட்டது என்று எனக்கு தோன்றுகின்றது. தாங்கள் விரும்பினால் தங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்து அதன் மூலமாய் நானும் ஆவியுலக முக்தி அடைய விரும்புகிறேன். குள்ளகுணா கை எழுதுவதை நிறுத்தியதும் கண் விழித்து தான் எழுதிய அந்த ஆவியின் தகவலை படித்து பார்த்தான்.
குழப்பமாயிருந்தது. என்ன சொல்றாரு இந்த ஆவி நண்பர்? செத்து ஆவியா போன பின்னும் அந்த தொழில் புத்தி இன்னும் போகல போல இருக்கு. ஆவி உலகத்துல அரூபமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவரு எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய விரும்புறாராம். எப்படி எப்படி சாத்தியம்? யோசித்தான். சரி, அவரையே கேட்டு பார்த்துட்டா போச்சு. மீண்டும் கண்களை மூடி ஆவி நண்பரை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி கேட்டான். ஆவி நண்பரே, நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆனாலும் நீங்க ஏதோ நல்ல காரியம்தான் செய்ய துடிக்கிறீங்கன்றது புரியுது. நீங்க எது செஞ்சாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் என்றான் குள்ளகுணா கரகரத்த குரலில். மறுகணம் வெள்ளைத்தாளில் ஆவியின் பதில் குணாவின் வலது கை வழியாய் வந்திறங்கியது. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமே தங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து தருகிறேன். அச்செய்தியில் நான் சொல்வதை தாங்கள் முழுமையாக கேட்டு தவறாமல் செய்ய வேண்டும். செய்வீரா? ஆவி நண்பரின் அந்த பதில் கேள்வியால் மீண்டும் குழப்பமானான் குணா. என்ன சொல்ல வருதுன்னே புரியல. சரி, ஆனது ஆகட்டும். அவர் சொல்றபடியே செஞ்சுதான் பாப்போமே. ஆவி நண்பர் மீதிருந்த அபார நம்பிக்கையில் சரி செய்றேன் என்று ஒப்புக்கொண்டு எழுந்தான். விளக்கை அணைத்துவிட்டு குணா உறங்கப் போக மனதில் ஒரு மகிழ்ச்சியோடு அங்கிருந்து புறப்பட்டது லட்சுமி நரசிம்மனின் ஆவி. மாலை 6:15. அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய சுமதி நைட்டிக்கு மாறி முகம் கழுவ பாத்ரூம் பக்கம் சென்றாள். பாத்ரூம் கதவு சாத்தி இருக்க உள்ளே யாரோ குளித்துக் கொண்டிருக்கும் ஓசை கேட்டது. யாரது இந்த நேரத்துல குளிக்கிறது? யோசனையுடன் கதவை நாசூக்காக தட்டினாள். யாரு? உள்ளே இருந்து தாய் ராஜேஸ்வரியின் குரல். நான்தாம்மா, சுமதி. அது சரி, என்ன இந்த நேரத்துல குளியல்? வெளியில வந்து சொல்றேன்டி, இரு. சுமதி திரும்பி தன் அறைக்கே வந்தாள். 5 நிமிடத்தில் குளித்துவிட்டு வந்த ராஜேஸ்வரி, ஊரே அல்லோல கல்லோல பட்டு கிடக்கு, உனக்கு விஷயமே தெரியாதா கேட்க, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்லையே. இன்னைக்கு காலையில திருப்பதியில பத்மாவதி அம்மன் கழுத்துல இருந்த தாலி கயிறு கழண்டு இறங்கிடுச்சான். அதோட விளைவா நாட்டுல இருக்கிற சுமங்கலி பெண்களோட தாலிக்கு ஆபத்தான். அதனால சுமங்கலி பெண்கள் எல்லாம் குளிச்சு நிறைஞ்ச பக்தியோட புது தாலி சரடுக்கு பூஜை பண்ணி கழுத்துல கட்டிக்கணுமா. அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளார பண்ணிடணுமா. இப்பதான் ஐயர் வீட்டு அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. விழிகளை பெரிதாக்கிக் கொண்டு பயபக்தியோடு தாய் சொன்னதை பொறுமையாக கேட்டு முடித்த சுமதிக்கு ஒரு புறம் சிரிப்பாகவும் இன்னொரு புறம் வேதனையாகவும் இருந்தது. தாலி ஏறாத கழுத்தோட கிட்டத்தட்ட அறக்கிழவியா நான் இந்த வீட்டுக்குள்ளார உலாத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வழி பண்ண தோணல. இருக்கிற தாலியை இறுக்கி கட்டிக்கிறதுக்கு இந்த பூஜை நடக்குது. முணுமுணுத்தாள். என்னடி முனகர? புடவையை சுற்றி கொண்டே கேட்டாள் ராஜேஸ்வரி. மூட நம்பிக்கையின் மொத்த உருவமே. உன்னை ஒன்னும் சொல்லல தாயி. தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி கும்பிட்டு சொன்னாள் சுமதி. அவளை வெறுப்புடன் பார்த்த ராஜேஸ்வரி, கழுத்துல தாலின்னு ஒன்னு ஏறி இருந்தா அதோட அருமை தெரியும். மொட்டை கழுத்து தானே, அதனால நீ என்ன வேணா பேசுவ. வார்த்தை கங்குகளை கொட்டிவிட்டு பின்னர் அதன் தவறை உணர்ந்து நாக்கை கடித்து கொண்டாள். அவள் அப்படி சொன்னது சுமதியின் மனதை வெகுவாய் பாதித்துவிட, ஏன் தான் அம்மாவிடம் பேசினோமோ என்றிருந்தது அவளுக்கு. சோகமப்பிய முகத்துடன் தளர்வாய் அங்கிருந்து நகர்ந்தாள். நான் சாமி கும்பிட போறேன், நீயும் வந்து என் கூட நின்னு கும்பிடு. தன் பேச்சுக்கு பிராயச்சித்தம் தேடுவது போல் ராஜேஸ்வரி அழைக்க, மொட்டை கழுத்துக்காரிக்கு பூஜை எதுக்கு, புனஸ்காரம் எதுக்கு? நீ போய் கும்பிட்டு தாலியை இறுக்கி பிடிச்சுக்கோ பட்டென்று சொல்லிவிட்டு கட்டிலில் சென்று குப்புறப்படுத்தாள் சுமதி. சரி சரி, சாமி கும்பிட வராட்டி பரவாயில்ல, கிச்சன்ல டிஃபன் ரெடியா இருக்கு, போய் சாப்பிடு. மகள் அருகே வந்து அவளை தொட்டு எழுப்பியபடி சொன்னாள் ராஜேஸ்வரி. எனக்கு பசிக்கல, டிஃபன் வேண்டாம். தலையை தூக்காமலே பதில் சொன்னாள் சுமதி. பசிக்கலையா? ஏன் ஏன்? விருட்டன தலையை தூக்கி, ஏமா பசிக்காததுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? பசிக்கலன்னா பசிக்கல, அவ்வளவுதான், விடு. கரித்து கொட்டினாள். இருடி இருடி, இப்ப எதுக்குடி இப்படி கத்தற? நான் என்ன உன்னைய சமையல் பண்றதுக்கா கூப்பிட்டேன்? சாப்பிடத்தானே கூப்பிட்டேன். அதுக்கு போய் இப்படி எரிஞ்சு விழறியே, என்னாச்சு உனக்கு? அதைத்தான் நானும் கேட்கிறேன், என்னாச்சு எனக்கு? திருப்பி கேட்டாள் சுமதி. சில நிமிடங்கள் மகள் முகத்தையே கூர்ந்து பார்த்த ராஜேஸ்வரி அவளை ரொம்ப நெருங்கி அவள் தலையை தடவி, சுமதி கண்ணு, நீ பசி தாங்க மாட்ட, அதான் நான் திரும்ப திரும்ப கூப்பிடுறேன் என்றாள் மிகவும் தனிந்த குரலில். ஏதேதோ பசியெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கேன், இந்த வயிற்று பசியை தாங்கிக்க மாட்டேனா என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு, சரி நீ போய் பூஜையை முடிச்சிட்டு வா, 2 பேருமே ஒன்னா சாப்பிடுவோம் என்றாள் சுமதி தாழ்ந்த தொனியில். அம்மாவின் ஆசைக்காக அவளுடன் அமர்ந்து அறையும் குறையுமாக எதையோ சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தன் அறைக்குள் வந்து படுக்கையில் விழுந்த சுமதிக்கு அம்மா சொன்ன அந்த அமில வார்த்தைகள் திரும்ப திரும்ப காதுக்குள் ஒலிக்க, ச்சே, எப்பேற்பட்ட கொடூர வார்த்தைகள். மொட்டை கழுத்தான், நானா தாலி கட்டிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். வயசுக்கு வந்த நாள்ல இருந்து அந்த தாலி கனவோட தானே தினமும் தூங்கி எந்திரிச்சேன்.
இப்ப அது கிடைக்காம போனதுனால தானே விரக்தியில தூக்கமும் இல்லாம கனவுகளும் இல்லாம கிடக்குறேன். பெத்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்ல. என்ன பேசுறா? பொறுமினாள். அவள் மனம் ஆறுதல் மொழிக்கு ஏங்கிய போதுதான் ஆவி நண்பன் ஞாபகம் வந்தது. எழுந்தாள். ஒரு குழந்தையை வாரி எடுப்பது போல் அந்த ஒய்ஜா போர்டை வாஞ்சையுடன் அள்ளி எடுத்து தன் முன் பரப்பினாள். கலங்கிப் போயிருந்த கண்களை கண்ணீர் திவலைகளோடு மூடினாள். அவளது மனம் புண்பட்டு கிடக்கிறது என்பதை உடனே புரிந்து கொண்டது போல் லட்சுமி நரசிம்மன் ஆவி இன்று வெகு சீக்கிரத்திலேயே வந்திறங்கியது. வந்ததும் வராததுமாய் பரபரவென்று தன் செய்தியை சுமதியின் கையெழுத்தின் வாயிலாக தந்துவிட்டு அதே வேகத்தில் திரும்பவும் சென்றது. அஸ்வாரஸ்யமாய் காகிதத்திலிருந்த தகவலை படிக்க ஆரம்பித்தாள் சுமதி. நல்ல நேரம் வந்துவிட்டது. உங்கள் வேதனை தீரும் காலம் வந்துவிட்டது. எடுத்த எடுப்பில் உற்சாகமான வார்த்தைகளை உதடு உச்சரிக்க அஸ்வாரஸ்யம் மாறி ஆர்வமானாள் சுமதி. நான் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ஒரு கல்யாண தரகர் என்பதை தங்களிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பல ஜோடிகளை இல்லற வாழ்வில் ஒன்றிணைத்துள்ளேன். இப்போது நான் இறந்து போய் ஆவியுலகில் இருந்தாலும் என்னால் மண்ணுலகில் வாழும் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும். என்மேல் முழு நம்பிக்கை வைத்து நான் சொல்வதை நீங்கள் தட்டாமல் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வரனை என்னால் ஏற்பாடு செய்ய முடியும். எனக்கு உங்களைப் போலவே ஒரு ஊடக நண்பர் உண்டு. நானும் அவரும் அடிக்கடி உரையாடிக் கொள்வதும் உண்டு. அவர் மிகவும் நல்லவர். அவருக்கு வயது 30. இறைவன் அவருக்கு எல்லா வளங்களையும் தந்துவிட்டு ஒரே ஒரு குறையை மட்டும் வைத்துவிட்டான். அதாவது அவரை குள்ளமாக வெறும் 3 அடி உயரமே உள்ள ஆண்மகனாக படைத்து விட்டான். அதன் காரணமாக தனக்கு யார் பெண் தரப்போகிறார்கள் என்கிற எண்ணத்தில் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாழும் காலத்தில் ராசியான தரகராய் வாழ்ந்து முடித்தவன் நான். அதனால் சொல்கிறேன், அந்த நண்பருக்கேற்ற மனைவி நீங்கள்தான். அதேபோல் அந்த நண்பர்தான் உங்களுக்கும் ஏற்ற கணவர். நீங்கள் மட்டும் சம்மதம் தெரிவித்தால் நீங்கள் இருவரும் நேரில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். படித்து முடித்ததும் சுமதியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. என்ன பெத்தவங்களோ என்னை சுற்றியுள்ள மற்றவங்களோ என்ன குத்தல் பேச்சும் நக்கல் பேசியும் தினமும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆவிக்கு என் மேல இத்தனை அக்கறையா, இத்தனை அன்பா? நெகிழ்ந்து போனாள். அதே நெகிழ்வுடன், ஆவி நண்பா, நீ எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம் என்று அந்த செய்தியை எழுதி வைத்துவிட்டு உறங்கப் போனாள். அவள் உறங்கிய பின் காற்றாய் வந்து போன நரசிம்மன் ஆவி அவள் பதிலுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டு வேகமாய் பறந்து சென்றது குள்ள குணாவிடம் பேச. குணாவின் அறையை அடைந்ததும் ரூம் ரூம் என்று அறைக்குள் அங்கும் இங்கும் அலைந்தது. அவனோ கும்பகர்ணனின் வாரிசு போல் வாயை பிளந்து கொண்டு தூங்கினான். 1:45. ரூம் ரூம் என்ற சத்தம் குணாவின் தலைமாட்டில் கேட்க அது தன் ஆவி நண்பர் அழைப்புதான் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனாலும் உடனே எழுந்து ஆவியுடன் உரையாடலை துவக்க முடியாதபடி உடல் அசதி அவனை அப்படியே படுக்கைக்குள் அழுத்தியது. நண்பரே, இன்னைக்கு ஒரு நாள் லீவு விட்டுடலாமே, நாளைக்கு பேசலாமே என்று சத்தம் வரும் திசையை பார்த்து சொன்னான். ஆனால் அவன் அப்படி சொல்லியதும் அந்த ரூம் ரூம் சத்தம் உச்சஸ்தாயிக்கு போய் அறைக்குள் அங்கும் இங்கும் தாறுமாறாய் ஒலித்தது. சட்டென்று மேஜை மேலிருந்து ரூம் ரூம் என்றது. அடுத்த வினாடியே கதவருகே ரூம் ரூம். சட்டென்று கட்டிலுக்கடியில் ரூம் ரூம். ஜன்னலுக்கு பக்கத்தில் மேஜை கடியில் சீலிங் ஃபேன் மேல் ஏதோ ரொம்ப முக்கியமான சமாச்சாரமா இருக்கணும், இல்லைன்னா இப்படி துடிக்க மாட்டான். தனக்குத்தானே பேசிக்கொண்டு கட்டிலை விட்டு இறங்கினான். தன்னுடைய ஒய்ஜா போர்டை எடுத்து வைத்து அதன் முன் அமர்ந்து ஆவி நண்பரை தொடர்பு கொண்டான். தொடர்பு கொண்டான் தொடர்பு கொண்டான் தொடர்பு கொண்டான் தொடர்பு கொண்டான் தொடர்பு கொண்டான் தொடர்பு கொண்டான். பேய் ரெஸ்டாரண்ட் 24. என் இனிய ஆவி நண்பரே, என்ன விஷயம்? ஏன் இந்த பரபரப்பு? கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்த குணாவின் உதடுகள் கேட்டன. அந்த கேள்விக்கான பதிலை வெள்ளை தாளில் எழுதி தள்ளியது லட்சுமி நரசிம்மன் ஆவி. அன்பரே, தங்களுக்கு பொருத்தமானதொரு ஜோடியை கண்டுபிடித்து விட்டேன். அவளும் தங்களைப் போலவே நல்ல தோழி. பல தரகர்கள் அவளுக்கு வரன் தேடி தேடி ஓய்ந்து போய் இனி முடியாது என்று ஒதுக்கிவிட்டதால் ஆற்றமாட்டாத சோகத்துடன் இனி நமக்கு திருமணம் என்பது இந்த ஜென்மத்தில் இல்லை என்று முடிவு செய்துவிட்டு விருப்பமே இல்லாமல் நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தாங்கள் அவளை நேரில் சந்திக்க வேண்டும். கட்டாயம் தங்களுக்கு அவளை பிடிக்கும். நிச்சயம் உங்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறும். நல்லதொரு இல்லறம் அமையும். படித்து முடித்ததும் குணாவின் இதழோரத்தில் சிறியதாய் ஒரு புன்னகை அரும்பியது. மீண்டும் கண்களை மூடியவன், என்மேல் அளவு கடந்த அக்கறை காட்டும் ஆவி நண்பரே,
நான் எங்கே, எப்போது அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் என்கிற குறிப்பை சொல்லுங்கள், நான் சந்திக்கிறேன். ஆவியின் பதில் அடுத்த வினாடியே காகிதத்தில் விழுந்தது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை, நிறைந்த முகூர்த்த நாள். அன்றைக்கு அந்த தோழியை கோவை மருதமலைக்கு வர சொல்லி நான் தகவல் தந்துவிடுகிறேன். தாங்களும் சிரமம் பாராது மருதமலை சென்று அந்த பெண்ணை சந்தியுங்கள். அடையாளம் பச்சை நிற பட்டு சேலை என்பதை மனதில் தெளிவாக குறித்து கொள்ளுங்கள். தாங்கள் தூய வெண்ணிற ஆடையை அணிந்து செல்லுங்கள். நடந்தவை நடந்தவையாகட்டும், இனி நடப்பவை நல்லவையாகட்டும். நீண்ட பெருமூச்சு விட்ட குணா கேலண்டரை பார்த்தான். இன்னும் 5 நாள் இருக்கு. ஓகே, போய் பார்த்துடுவோம். அவனுக்கே அவனை நினைத்தால் சிரிப்பாயிருந்தது. 30 வயசுக்கு மேல திருமணம், அதுவும் ஒரு ஆவி தயவில். ஆனாலும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை விதை விழுந்து முளைவிடத் தொடங்கியது. முகம் தெரியாத அந்த பெண்ணின் மேல் மதிப்புமிக்க ஒரு காதல் உணர்வு ஏற்பட்டது. அந்த குறிப்பிட்ட தினத்தில் மருதமலையில் நிகழப்போகும் குளறுபடிகளைப் பற்றி அவனுக்கு அப்போது தெரியாது. ஏன், அந்த ஆவிக்கும் கூட அது தெரியாது. தன் தந்தையானவர் 1க்கு 4 தரகர்களிடம் தன் ஜாதகத்தை கொடுத்து அந்த தரகர்களும் தங்கள் பங்கிற்கு ஏகப்பட்ட வரன்களை கொண்டு வந்து குவித்து எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று வரிந்து கட்டிக்கொண்டு காரியமாற்றிய போதெல்லாம் சுமதிக்கு அந்த முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் என்கிற நம்பிக்கை துளிக்கூட ஏற்பட்டதில்லை. பாவம் அப்பா, வழக்கம் போல இந்த தடவை ஏமாறத்தான் போறாரு என்று முன்னதாகவே முடிவும் செய்து விடுவாள். அவள் நினைத்தது போலவேதான் நடக்கும். போய் கடிதம் போடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் கடிதமும் போடுவதில்லை, கத்திரிக்காயும் போடுவதில்லை. தரகரிடம் தகவல் சொல்லி அனுப்புகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தகவல் தருவார்கள், எங்க பையனுக்கு வேற இடத்துல முடிஞ்சிடுச்சு என்று. ஆனால் அதே தன் ஆவி நண்பன் அந்த முயற்சியில் ஈடுபடத் துவங்கியதும் அவளையும் அறியாமல் அவளுக்குள் நம்பிக்கை விளைந்தது. இல்லாவிட்டால் அடுத்த நாளே ஆர்வமுடன் தன் ஆவி நண்பனை தொடர்பு கொண்டு பேசுவாளா? என் ஊடகத் தோழியே, நம் எண்ணங்கள் ஈடேறப் போகும் நாள் வந்துவிட்டது. அடுத்த வாரம் வியாழனன்று பச்சை நிற பட்டுடுத்தி மருதமலைக்கு சென்று தண்டாயுதபாணியை வழிபடுங்கள். அதே நாளில் அங்கு வெள்ளை நிற உடையணிந்து குள்ளமாயிருக்கும் ஒருவர் உங்களுக்காக காத்திருப்பார். அவரே உங்களிடம் வந்து பேசுவார். நீங்களும் அவருடன் பேசுங்கள். இருவரும் மனம் விட்டு பேசி நல்லதொரு முடிவெடுங்கள். படித்து முடித்தவுடன் மந்திரத்தால் கட்டுண்டவள் போல் எழுந்து பீரோவை நோக்கிச் சென்று அதை திறந்தாள். உள்ளே மேல் அலமாரியிலிருந்த அந்த பச்சை நிற பட்டுப்புடவையை எடுத்து ஆசையாய் ஒரு முறை தடவி பார்த்துவிட்டு வெட்கத்துடன் சிரித்தாள். தன் செய்கைகளை நினைத்து நாணினாள். மனம் சிறுபிள்ளையைப் போல் துள்ளி குதித்தது. இது நாள் வரையில் தன்னை சுற்றியிருந்த பொருட்களெல்லாம் வெறும் ஜடமாய் தெரிந்தன. ஆனால் இன்றோ அவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு அழகு தெரிந்தது. ஜன்னலை நீக்கும்போது சரேல் என்று முகத்தில் அடித்த காற்று நேற்று வரை எரிச்சலூட்டியது. இன்று இதமாயிருந்தது. கீச் கீச் என்று கத்திக்கொண்டு காம்பவுண்ட் சுவற்றின் மீது துரத்தித் திரியும் காதல் அணில்கள் தொந்தரவாய் தெரிந்தன. அவைகளே இன்று ஒரு சந்தோஷ குறியீடுகளாயின. அணிலாய் மாறிவிட ஆசை கூட வந்தது. ஏன் ஏன் எனக்குள் இந்த மாறுதல்கள்? நேற்று இல்லாத மாற்றம் என்னது என்று பாடியபடி கட்டிலின் மீது சாய்ந்து படுத்தாள். அந்த பாடல் வரிகளின் அர்த்தம் கூட இன்று புதிதாய் தெரிந்தது. சந்தோஷம் என்பது பட்டாம்பூச்சி மாதிரி. அதை நீங்க துரத்தனா ஓடி ஒளிஞ்சுக்கும். அதை கண்டுக்காம விட்டுட்டா அதுவே வந்து உங்க தோள்ல உட்காந்துக்கும். எங்கோ எப்போதோ படித்தது இப்போது ஞாபகம் வந்தது சுமதிக்கு. அமைதியாயிருந்த அவள் மனதில் புது சலனம் ஏற்பட்டது போல் அமைதியாயிருந்த அந்த அறைக்குள் திடீரென்று ஒருவித சலனம் தெரிந்தது. காதுகளை கூர்மையாக்கிக் கொண்டாள். நிசப்தமே நிலவியது. ஆனாலும் ஏதோ ஒன்று இருப்பதை அவள் மனம் துல்லியமாய் உணர்ந்தது. ஒருவேளை லக்ஷ்மி நரசிம்மன் ஆவிதான் மறுபடியும் வந்திருக்கோ? அவசர அவசரமாய் ஒய்ஜா போர்டை எடுத்து அதில் பிளாஸ்டிக் துண்டை வைத்து ஆவியை வரவேற்க ஆயத்தமானாள் அவள். ஆவி வந்தது. அவளது இடது கையை கொண்டே அவளுக்கு ஒரு தகவலை எழுதி வைத்துவிட்டு உடனே பறந்தும் போனது. இவையெல்லாம் ஒரு வினாடி நேரத்திலேயே நடந்தேறிவிட கண் விழித்த சுமதி அது எழுதி வைத்துவிட்டு சென்ற தகவலை படித்தாள். பச்சை வேண்டாம், மஞ்சள் வேண்டும். குழம்பினாள். என்ன அது? இதுக்கு என்ன அர்த்தம்? பளீரென்று யோசனை வர, ஓ, பச்சை புடவை வேண்டாம், மஞ்சள் புடவை கட்டிட்டு போன்னு சொல்லுது போல இருக்கு. மஞ்சள் தான் மங்களகரமான நிறம்ன்றது ஆவிக்கு கூட தெரிஞ்சிருக்கு. தனக்குத்தானே பேசினாள். பாவம், இடையில் புகுந்து புடவையின் நிறத்தை மாற்றி சொல்லிவிட்டு சென்றது கிராஸ்டாக்கில் உள்ளே புகுந்த துஷ்ட ஆவி என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? மாலை அலுவலகத்திலிருந்து வந்த சுமதி வீட்டில் தாய் இல்லாதிருக்க தந்தையிடம் கேட்டாள். அம்மா எங்க? நம்ம சிவகாமி பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. தன் அறைக்குள் நுழைந்து புடவையிலிருந்து நைட்டிக்கு மாறியவள் மீண்டும் ஹாலுக்கு வந்து, என்ன திடீர்னு சிவகாமி பெரியம்மா வீட்டுக்கு கேட்டாள்.
அந்த சிவகாமி பெரியம்மா இதுவரையில 7 வரன்களை கொண்டு வந்து புறமுதுகிட்டு போனவங்க. மறுபடியும் ஏதாவது வரனை கொண்டு வந்திருப்பாங்களோ என்கிற ஐயம் அவளை அப்படி கேட்க வைத்தது. உனக்கு விஷயமே தெரியாதா? அவங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கான். 10 நாளா வீட்ல ஒரே கலேபரமா. யாராலும் அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையாம். அவங்க பொண்ணுக்குன்னா மூத்த பொண்ணுக்கா இல்ல சின்ன பொண்ணுக்கா? புருவங்களை நெரித்து கொண்டு கேட்டாள் சுமதி. சின்னவ கல்பனாவுக்கு தான். பாவம், கல்யாணமாக வேண்டிய பொண்ணு, அதுக்கு போய் இப்படி. வேணுகோபால் அங்கலாய்த்தார். அவங்க சின்ன பொண்ணு வெளியூர்ல காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அங்கேயே இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. நல்லா சாதாரணமாவே பேசிக்கிட்டு இருப்பாளாம். திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாளாம். அதை பார்த்து பயந்து போன மற்ற மாணவிகள் எல்லாம் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவரு பொண்ணோட பேரண்ட்ஸை வரவழைச்சு அவங்க கூட பொண்ணு அனுப்பி வச்சிட்டாரு. அப்பா சொன்னதை கேட்ட சுமதிக்கு அடிவயிற்றில் அமிலம் சுரந்தது. அடக்கடவுளே, இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இது தெரியாம நான் பாட்டுக்கு ஒரு ஆவி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அது சொன்ன பேச்சை கேட்டு மருதமலைக்கு போக முடிவு பண்ணி வச்சிருக்கேனே. நான் செய்யறது சரிதானா இல்ல வில்லங்கத்தை தேடி போய் வாங்கிக்க போறேனா? குழப்பமானாள். இன்னைக்கு நைட் அந்த லட்சுமி நரசிம்மன் ஆவிய வரவழைச்சு சிவகாமி பெரியம்மாவோட மகள் கல்பனா விஷயத்தை பத்தி கேட்டு நம்மோட சந்தேகத்தை தீர்த்துக்கணும் முடிவு செய்தாள். இரவு 8 மணிக்கு வீடு வந்து சேர்ந்த ராஜேஸ்வரி வரும்போதே கத்திக்கொண்டு வந்தாள். இந்த காலத்துல பொண்ணுங்க பெரியவங்க பேச்ச காதுல கூட வாங்கறதில்ல. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியது. அப்புறம் அப்படியாகி போச்சு இப்படியாகி போச்சுன்னு புலம்ப வேண்டியது. இதுக பண்ற அட்டூழியங்களுக்கு பாவம் பெரியவங்க தான் கஷ்டப்படுறாங்க. ஏய் ராஜேஸ்வரி, கொஞ்சம் மூச்சு விட்டு விட்டு பேசு. இப்படி ஒரேடியா மூச்சு விடாம பேசுனா சங்குதான் என்றார் வேணுகோபால். இடையில் புகுந்த சுமதி, அம்மா என்னம்மா ஆச்சு அந்த கல்பனாவுக்கு? ஆர்வமாய் கேட்டாள். காலேஜில் கூட படிக்கிற பொண்ணுங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆவி கூட பேச போறேன், பேய் கூட பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு கண்ட கருமாந்திரங்களையும் வாங்கிட்டு வந்து ஹாஸ்டல் ரூம்ல வச்சு ஏதோ பண்ணி இருக்கு. மந்திரவாதிங்க பில்லி சூனியம் பண்ற மாதிரி அதுல தான் வென வந்து ஏறிடுச்சு என்றாள் ராஜேஸ்வரி. சுமதியின் பீதி மேலும் அதிகமானது. ஆஹா, நானும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஆயிடுவேனா? எப்படா ராத்திரி வரும் என்று காத்திருந்தவள் சரியாக இரவு 12 மணிக்கு தன் கேள்விகளை காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு ஒய்ஜா போர்டு எதிரில் அமர்ந்து காத்திருக்க துவங்கினாள். விரைவிலேயே வந்திறங்கிய லட்சுமி நரசிம்மன் ஆவி அந்த கேள்விகளை படித்துவிட்டு அவளது இடதுகை மூலமாக தன் பதில்களை பதிவிட்டுவிட்டு சென்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு கண் விழித்த சுமதி அந்த பதில்களை வாசித்தாள். அம்மா, அந்த பெண் தங்கியிருந்த ஹாஸ்டல் அறைக்குள் சில வருடங்களுக்கு முன் ஒரு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாள். பரீட்சையில் சரியான மார்க் வாங்க முடியாமல் போனதால் நிராசையோடு இறந்த அந்த மாணவியின் ஆவி இன்னும் அந்த ஹாஸ்டலை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. தன்னால் வாங்க முடியாத மார்க்கை உங்கள் பெரியம்மா மகள் மூலமாக வாங்கிவிட வேண்டுமென்கிற எண்ணத்தில்தான் அந்த ஆவி இவள் உடம்பில் இறங்கியுள்ளது. உங்க பெரியம்மா மகள் சுமாராகத்தான் படிப்பாள் போலிருக்கு. அந்த ஆவி இவளுக்குள்ளிருந்து நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும், இல்ல உன்னை அப்படியே உயிரோட எரித்து விடுவேன்னு மிரட்டுது. அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் அந்த பெண் திடீர்னு வேற மாதிரி நடந்துக்குது. இந்த பிரச்சனை தீர ஒரே வழி, இவள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களை எடுத்துவிட்டால் அந்த ஆவி பறந்துவிடும். ஆகவே நீங்கள் அப்பெண்ணை நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை எடுக்கச் செய்யுங்கள். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். மறுநாள் காலை கண்விழித்த சுமதி, இந்த விஷயத்தை எப்படி சிவகாமி பெரியம்மாவுக்கு தெரிவிக்கிறது? நான் போய் சொன்னா நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி என்னை உதாசீனப்படுத்துவாங்க. அம்மா மூலமா சொல்லலாம்னா அம்மா உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்னு கேட்டு என்னை சாவடிச்சுடுவாங்க. என்ன பண்ணலாம்? எப்படி இதை அவங்களுக்கு தெரிவிக்கலாம்? தீவிரமாய் யோசித்தவள் மூளைக்குள் பளீரென்று அந்த ஐடியா உதித்தது. கரெக்ட், இதை சைக்கலாஜிக்கலா டீல் பண்ணித்தான் சரி செய்யணும் என்று முடிவெடுத்தவள் அவசரமாய் எழுந்து சமையலறையை நோக்கி ஓடினாள். என்னடி, காஃபியா? இல்லம்மா, நாம 2 பேரும் கொஞ்சம் சிவகாமி பெரியம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாமா? பீதியான ராஜேஸ்வரி கண்களை சுருக்கிக் கொண்டு, எதுக்கு கேட்டாள். அவங்க கல்பனாவை குணப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, அது அவங்களுக்கு சொல்லி முயற்சி பண்ண சொல்லலாம்னு இழுத்தாள். இரு, பேய் பிடிச்சவளை குணமாக்குற வழி உனக்கு தெரியுமா? ஆஹா, இது என்னடி புதுசா ஒரு பீதியை கிளப்புற? உனக்கு எப்படி ராசாத்தி அதெல்லாம் தெரியும்? நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு கேட்டாள் ராஜேஸ்வரி. அம்மா, நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமில்ல. நான் லைப்ரரியில அப்பப்ப சைக்காலஜி புத்தகங்களை படிப்பேன். அதுல படிச்ச சில விஷயங்கள் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு. அதான். என்னடி, அதை என்கிட்ட சொல்லு, அது சரியா இல்லையான்னு நான் சொல்றேன். அம்மா, அதெல்லாம் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொன்னாலும் உனக்கு புரியாது. அதெல்லாம் புரியும், சொல்லு. அதாவது இந்த பேய் பிடிக்கிறது பிசாசு பிடிக்கிறது பத்தி சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் வெறும் மனப்பிறழ்வுகள்னு சொல்லுது.
என்னது, மனப்பிறழ்வா? அப்படின்னா? அதான் அப்பவே சொன்னேன் உனக்கு புரியாதுன்னு. உனக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியல, தெளிவா சொல்லு. அதாவது எனக்கு புரியுற மாதிரி சொல்லு என்றாள் ராஜேஸ்வரி. அதாவது நாம நம்மோட மனச ஒரு நிலையில வச்சுக்காம கண்டபடி இங்கும் அங்கும் அலைய விட்டுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அது மனசோர்வா மாறி அப்புறம் மனத்தளர்வா மாறி கடைசியில மனப்பிறழ்வா ஆயிடும். அதாவது மனநல பாதிக்கப்பட்டுடும். அத சைக்காட்ரிஸ்டுகள் மென்டல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. படிக்காத பாமரர்கள் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. விளக்கமாய் சொன்னாள். நீ சொல்றது இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அது சரி, அதை எப்படி குணமாக்க முடியும்? சிலர் தியானம் செஞ்சு தங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி மன உறுதியை ஏற்படுத்திக்குவாங்க. சிலர் யோகா மூலம் மனதை திடப்படுத்திக்குவாங்க. அதாவது தடுமாற்றம் கண்டபடி அலைப்பாயிர மனசை ஏதோ ஒரு விதத்துல ஒருமுகப்படுத்தணும். இப்ப திடீர்னு போய் அந்த கல்பனாவை தியானத்துல ஈடுபடு, யோகாவில் ஈடுபடுன்னு சொன்னா அது இன்னும் பிரச்சனையாத்தான் ஆகும். அதனால காலேஜ்ல படிக்கிற அந்த பொண்ணோட மனசை ஒருமுகப்படுத்த அந்த கல்வியையே பயன்படுத்தினா என்னன்னு தோணுது. எப்படி? அவ சாதாரணமா இருக்கும்போது அவகிட்ட போய், நீ எல்லாம் எதுக்கு காலேஜ் போற, காசுக்கு கேடா, பேசாம வீட்டோட இருந்து சமையல் வேலைகளை பார்த்துட்டு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போய் புள்ளக்குட்டிகளை பெத்து வளர்க்குற வழியப்பாருன்னு சொல்லி அவளை கோபப்படுத்தணும். அவளுக்கு அப்படியும் ரோஷம் வரலன்னா இன்னும் அதிகமா பேசணும் என்று சுமதி சொல்ல, ஆமா, இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும்? அவ சரியாயிடுவாளா? இதையெல்லாம் செஞ்சா சரியாகாது. இதன் மூலம் அவ ரோஷப்பட்டு நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி காட்டுறேன்னு சொல்ல வைக்கணும். அவ சொன்னாலும் விடாம நிச்சயம் உன்னால முடியாதுன்னு தூண்டி விடணும். அதுக்கப்புறம் அவ கவனம் முழுசும் படிப்புல இறங்கும். மனசு ஒருநிலைப்படும். கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் படிப்பு மேலேயே இருக்கும். அப்ப அந்த மனப்பிறழ்வு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். எப்படி என் ட்ரீட்மெண்ட்? கைத்தட்டியவாறே சுமதி சொன்னாள். அதை கேட்ட ராஜேஸ்வரி நெற்றியை சுருக்கி கொண்டு, என்னது, ஓன் ட்ரீட்மெண்ட்டா? ஏதோ புத்தகத்துல படிச்சேன்னு சொன்ன கேட்டாள். சட்டென்று சுதாரித்து கொண்ட சுமதி, நான் என்ன மனநல மருத்துவரா? எல்லாம் 4 புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுதான் என்று சொல்லி சமாளித்தாள். என்னமோ, நீயும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இதை செய்ய ஆசைப்படுற. போய் சிவகாமி பெரியம்மாவை சந்திச்சு பேசிப்பாரு. அனுமதி கொடுத்தாள் தாய். 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 பேய் ரெஸ்டாரண்ட் 25. அன்றே சிவகாமி பெரியம்மாவை சந்தித்து தன் தாயிடம் சொன்ன அனைத்து விவரங்களையும் அட்சரம் பிசகாமல் சொல்லி முடித்த சுமதி, எனக்கென்னமோ நிச்சயம் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது பெரியம்மா என்றாள். பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, சுமதி, என் பொண்ணு குணமடையணுன்றதுக்காக நீ எடுக்கிற முயற்சிகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பா இருக்குமா என்றாள் சிவகாமி பெரியம்மா. ஏன் பெரியம்மா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னம்மா, ஆவி நட்பு அது இதுன்னு எதையோ பண்ணி பேய் பிடிச்சு வந்து நிக்கிறவகிட்ட போய் பாடங்களை நல்லா படி, நிறைய மார்க் வாங்கு, எல்லாம் சரியா போகும்னு சொல்றது கொஞ்சம் தமாஷாவும் இருக்கு. பெரியம்மா, இந்த விஷயத்துல மட்டும் என்ன நம்புங்க பெரியம்மா. நிச்சயம் பாடத்துல அவ கவனம் திரும்பும் போது அவ சரியாயிடுவா. உண்மையில் அந்த கல்பனாவின் உடம்பிற்குள் தூக்கு போட்டு இறந்து போன ஒரு பெண்ணின் ஆவி இருக்கிறது. அது இவளை படிக்க சொல்லி வற்புறுத்துகிறது என்று சொன்னால் பெரியம்மா பெரிய கலேபரத்தையே உண்டு பண்ணிவிடுவாள் என்பதால் அதை மறைத்தே பேசினாள் சுமதி. இங்க பாரு சுமதி கண்ணு, நாளைக்கு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போக போறோம். அந்த மந்திரவாதி பயங்கர சாகசக்காரரு. நிச்சயம் அவளுக்குள்ள இருக்கிற ஆவிய ஓட்டிடுவாரு என்றாள் சிவகாமி பெரியம்மா. கோபமான சுமதி, பெரியம்மா, உங்களுக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா? பெரிய குரலில் கேட்டே விட்டாள். அதிர்ந்து போனாள் சிவகாமி பெரியம்மா. ஏய் சுமதி, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? சட்டென குரலை தனித்து கொண்ட சுமதி, பெரியம்மா, அவ கல்யாணமாக வேண்டிய பொண்ணு. நாளைக்கு அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும் போது யாராவது இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு, மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போய் தான் சரி பண்ணாங்கன்னு ஊரெல்லாம் பரப்பி வச்சாங்கன்னா அது அவ கல்யாணத்தையே பாதிச்சிட்டோம்ல. நான் தான் 35 வயசுக்கு மேலாகியும் கல்யாணம் ஆகாம கிடக்கிறேன்னா என் தங்கச்சிக்கும் அதே நிலைமை வரணுமா? சென்டிமெண்டாக பேசினாள் சுமதி. அந்த கணத்தில் அவள் கண்களில் சுரந்து நின்ற கண்ணீர் உண்மையின் வெளிப்பாடு. அந்த பேச்சில் நெகிழ்ந்து போன சிவகாமி பெரியம்மா, சரிம்மா, நாங்க என்ன பண்ணணும் அத சொல்லு என்றாள். நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அதோ அந்த ரூம்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. உன்னோட நல்ல நேரம் இப்ப அவன் நல்ல விதமா தான் இருக்கா. போய் பேசு. எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கோ, எந்த நிமிஷம் மாறுவாள்னு சொல்ல முடியாது என்றாள் சிவகாமி பெரியம்மா. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அந்த கல்பனா இருக்கும் அறையை நோக்கி சென்றாள். உள்ளே கட்டிலில் அமர்ந்து மேலே சுழலும் மின்விசிறியையே வெறித்து பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் கல்பனா. கல்பனா, மெல்ல அழைத்தாள் சுமதி. அவளிடம் எந்த அசைவும் இல்லை. கல்பனா,
லேசாக குரலை உயர்த்தினாள் சுமதி. அப்போதும் அவளிடம் எந்த ஒரு சலனமும் இல்லாதிருக்க, ஏய் கல்பனா என்று உரத்த குரலில் கத்தினாள் சுமதி. திடுக்கிட்டு சுயநினைவிற்கு வந்த கல்பனா சுமதியை பார்த்து, அக்கா, எப்போ வந்தீங்க அக்கா கேட்டாள். நான் இந்த ரூமுக்குள்ளார வந்து சுத்தமா 10 நிமிஷமாச்சு. நீதான் என்னை கவனிக்கல என்றாள் சுமதி. ஐயோ சாரிக்கா, நான் வேற ஏதோ சிந்தனையில இருந்துட்டேன், அதான். உண்மையிலேயே வருத்தப்பட்டாள் அந்த கல்பனா. சரி சரி, பரவாயில்ல என்று சுமதி மெல்ல அவள் அருகே வந்து நின்று தன் குரலை தனித்து கொண்டு, ஆமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏன் உன்னை காலேஜில இருந்து துரத்தி விட்டுட்டாங்க கேட்டாள். அதான் எனக்கே தெரியலக்கா. நான் திடீர்னு புத்தி மாறி வேற மாதிரியெல்லாம் நடந்துக்கிறேனா சொல்றாங்க. சொல்லும்போது கல்பனாவின் முகத்தில் பரிதாபம் மிகுந்திருந்தது. ஓ, நீ அப்படி நடந்துக்கிறது உனக்கே தெரியலையா? ஆமாக்கா, திடீர்னு எனக்கு எல்லாம் மறந்து போகுது. என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்னே தெரிய மாட்டேங்குது. நான் திரும்பவும் சுயநினைவுக்கு வரும்போதுதான் நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு மற்றவங்க சொல்லும்போது எனக்கே அது தெரியுது. இதுல இருந்து மீள நான் ஒரு வழி சொல்லித்தரேன், அதன்படி செய்வியா? தலையை சாய்த்து கொண்டு கேட்டாள் சுமதி. சொல்லுக்கா, ஆர்வமாய் கேட்டாள் கல்பனா. இப்ப நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்டா சுமதி கேட்க, ஆவரேஜ் கூட இல்ல, அதுக்கும் கீழே. சுத்தமா 4 பேப்பர் அரியர்ஸ் வச்சிருக்கேன். என்னை பொறுத்தவரையில நான் 3 வருஷம் படிப்பை முடிச்சு வெளியே போகும்போது டிகிரி வாங்க மாட்டேன். வெளியே போய் அரியர்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் டிகிரி வாங்குவேன். தன் நிலைமையை அப்படியே சொன்னாள். அப்படின்னு யார் சொன்னது? நான் தான் சொல்றேன், உடனே சொன்னாள் கல்பனா. அதை கேட்டு வாய்விட்டு சிரித்த சுமதி, நான் சொல்றேன், நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் 90க்கு மேல வாங்கி பாஸ் பண்ணிடுவ. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் நீ தான் வருவ. உன்னை காலேஜ்ல இருந்து விரட்டி விட்ட அதே பிரின்சிபல் உன்னை பாராட்டி பேசுவாரு என்றாள். அட போக்கா, நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுங்க, இப்படியெல்லாம் காமெடி பண்ணாதீங்க. எது நடக்காத விஷயம்? நான் சொன்னதா? நிச்சயம் நடக்கும். ஆனா அதுக்கு நீ மனசு வைக்கணும். சுமதி கொக்கி போட்டாள். நானா? எப்படி? இன்னையிலிருந்து இதை ஒரு சேலஞ்சா எடுத்து முயற்சி பண்ணு, நடக்கும். சில நிமிடங்கள் அமைதியா யோசித்த கல்பனா, ஆமா, எனக்கு குணமாகறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தெளிவாய் கேட்டாள். உன் மனசை நீ படிப்புல மட்டுமே செலுத்து. எல்லா நேரமும், எல்லா நிமிஷமும், எல்லா வினாடியும் உன் மனசு படிப்பை மட்டுமே நினைக்கட்டும். அப்படி செஞ்சா திடீர்னு உனக்கு ஏற்படுற அந்த நிலை மாறும், மறையும். சுமதி ஆணித்தரமாய் சொல்ல, நிஜமாவா? கண்களை விரித்து கொண்டு கேட்ட கல்பனாவின் குரலில் ஒரு மாற்றம் தெரிந்தது. நெற்றியை சுருக்கிக் கொண்டு அவளையே கூர்ந்து பார்த்தாள் சுமதி. படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு மார்க் வாங்கி காட்டுறேன். கல்பனாவின் வாயிலிருந்து வந்து விழுந்த வார்த்தைகள் வேறொரு குரலில் ஒலிக்க சுமதி புரிந்து கொண்டாள். இப்ப பேசுறது கல்பனா இல்ல, மார்க் வாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போன அந்த பெண்ணோட ஆவிதான் பேசுது. அப்ப நான் வரேன் கல்பனா, சொன்ன வார்த்தை மாறாத, நல்லா படி, யூனிவர்சிட்டி லெவல்ல ரேங்க் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு சொல்லிவிட்டு சென்றாள் சுமதி. அவள் சென்ற சில நிமிடங்களில் சுயநினைவிற்கு வந்த கல்பனா யோசித்தாள். பாஸ் பண்ணவே படாத பாடுபடுறேன்னா நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வர முடியுமா? ஏன் முடியாது? வருவ. அவள் தலைமையிலிருந்து குரல் வர திடுக்கிட்டு தலையை தூக்கி பார்த்தாள். அங்கே யாருமே இல்லை. என்னது, யாரோ பேசின மாதிரி இருந்துச்சே யோசித்தாள். சரி, முயற்சி செய்துதான் பாப்போமே துணிந்தாள். அன்று வியாழக்கிழமை, சுபமுகூர்த்த தினம். மருதமலை செல்லும் அனைத்து பஸ்களும் காந்திபுரத்திலேயே ஃபுல்லாகி பிரயாணிகளை அடைத்துக்கொண்டு நிறைமாத கர்ப்பிணியாய் நகர வேறு வழியில்லாமல் அந்த கூட்ட நெரிசலுக்குள் தன்னையும் நுழைத்து கொண்டான் குணா. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் மூச்சு திணறலில் சிக்கி தவித்தவன் பஸ் மருதமலையை அடைந்ததும் சக்கையாய் வெளியே தள்ளப்பட்டான். கீழே வந்து விழுந்ததும் அப்பாடா என்றபடி பெரிதாய் வாயை திறந்து வெளிக்காற்றை சுதந்திரமாய் சுவாசித்தான். சட்டையின் நெஞ்சுப்பகுதி பட்டனை கழற்றி உட்புறம் காற்றை ஊதிக்கொண்டான். மருதமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மலையின் படிக்கட்டை நோக்கி நடந்தவனை இருபுறம் இருந்த கடைக்காரர்கள் பாய்ந்து வந்து மொய்த்தனர். சார், பிரசாத கூட வாங்கிட்டு போங்க சார். எதையும் சட்டை செய்யாமல் நேரே நடந்தான். மலை உச்சியில் திருமணத்தை முடித்துக்கொண்டு சந்தோஷமாய் சிரித்து பேசியபடி எதிரில் வரும் புதுமண ஜோடிகளை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே நடந்தான். பச்சை கலர் பட்டுப்புடவைங்கிற ஒரே அடையாளத்தை வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்துல எப்படி அந்த பொண்ணை அடையாளம் கண்டுபிடிக்க போறேனோ தெரியல. நடையின் வேகத்தை மட்டுப்படுத்தி கொண்டு இங்கே காலணிகளை விடவும் என்ற போர்டுக்கு கீழே நின்று தன் செருப்புகளை தந்து டோக்கன் பெற்றுக்கொண்டு மலைப்படிகளில் ஏறத் துவங்கினான். 10 நிமிடத்திற்கு ஒரு புதுமண தம்பதிகள் என எதிரில் ஜோடிகள் வந்து கொண்டே இருக்க குணாவின் மனதில் இனம் புரியாத ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது.
மேலிருந்து பச்சை நிற பட்டுப்புடவையில் கீழிறங்கி வந்து கொண்டிருந்த ஒரு இளம்பெண் வரும்போதே யாரையோ தேடுவது போல் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே வந்தாள். இவளா இருக்குமோ? கரெக்ட், இவளேதான். என்னத்தான் தேடுறா போல இருக்கு. பக்கத்துல வரட்டும், கேட்டுடலாம். குணாவின் கால்கள் வேகமாய் படிகளில் ஏற, அந்த பெண்ணின் கால்கள் நிதானமாய் படிகளில் இறங்க, அவளை நெருங்க நெருங்க மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. பக்கத்தில் அவள் வந்ததும் அவள் கழுத்தை பார்த்து அதிர்ந்தான் குணா. புத்தம் புது தாலிக்கயிறு பளபளத்தது. நல்ல வேளை கேட்காம விட்டோம், கேட்டிருந்தா தர்ம அடிதான். தொடர்ந்து படிகளில் ஏறினான். கால்கள் தன்னிச்சையாய் படிக்கட்டுகளை கடந்து கொண்டிருக்க, கண்கள் கடந்து செல்லும் கூட்டத்தில் உள்ள பச்சை புடவை பெண்களை அனிச்சையாய் கவனித்துக் கொண்டே சென்றது. சாமி, தர்மம் போடு சாமி, உனக்கு சீக்கிரமே மகாலட்சுமி மாதிரி ஒரு மனையா வந்து வாய்ப்பா சாமி. படிக்கட்டின் ஓரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரியின் வார்த்தைகள் அவன் காதுகளில் விழ, விருட்டென்று திரும்பி அவள் முகத்தை பார்த்தான் குணா. அவள் கையேந்த பாக்கெட்டினுள் கையை விட்டு 100 ரூபாய் தாளை எடுத்து அவள் கைகளில் வைத்தான். விழிகளை பெரிதாய் திறந்து வியப்பை காட்டினாள் அந்த பிச்சைக்காரி. நீண்ட நேர நடைக்கு பின் கால்கள் வலிக்க, ஆவி நண்பரே, எனக்கு இது தேவையா? இல்லாத ஒரு கரும்புனையை இருட்டு அறையில தேடுற குருடனாக்கிட்டே என்ன? திருவிளையாடல் தர்மி போல் தனக்குத்தானே வாய்விட்டு புலம்பினான் குணா. அதே நேரம் மலையடிவாரத்தில் வந்து நின்ற ஆட்டோவிலிருந்து மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் ஜொலிப்புடன் இறங்கினாள் சுமதி. அடேங்கப்பா, இவ்வளவு கூட்டமா? இதுல எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? ஆள் வேற குள்ளமா இருப்பாரு, கூட்டத்துக்கு நடுவுல போனா கூட தெரிய மாட்டாரே. அவள் நம்பிக்கை தூள் தூளானது. இதாகிற காரியமில்ல. வந்தது வந்தாச்சு, மருதமலை முருகனையாவது தரிசனம் பண்ணிட்டு போவோம். மலைப்படிகளில் ஏறினாள். அவளுக்கு லக்ஷ்மி நரசிம்மன் ஆவி மேல் மாளாத கோபம் வந்தது. நல்லது செய்யறம் பேர் வழின்னு இப்படி மொட்டை வெயில்ல மலையேற வச்சுட்டதே இந்த ஆவி. ஆவிக பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வந்தேன் பாரு, அது ஏன் தப்பு. 3/4 மணி நேரத்திற்கு பிறகு சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு கீழிறங்கிய சுமதி, இங்கிருந்து பிரயோஜனம் இல்ல, அந்த ஆளை கண்டுபிடிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது என்று முடிவு செய்தவளாய் பஸ் நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள். வழியில் சிறு கும்பல் 4-5 பேர் சேர்ந்து யாரோ ஒரு ஆளை மிரட்டிக் கொண்டிருப்பதை பார்த்து நின்றாள். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கூட்டத்துல திரியிறானுங்க சார். நல்லவனாட்டம் போய் பொம்பளைங்க கிட்ட பேச்சு கொடுப்பானுங்க, அப்புறம் கழுத்துல காதுல இருக்கிறத அத்துக்கிட்டு ஓடுவானுங்க. சொல்லியபடியே ஓங்கி அந்த ஆளின் கன்னத்தில் அறைந்தான். கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னே சென்ற சுமதி அங்கே அடிவாங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்ததும் ஆடிப்போனாள். 3 அடி உயரத்தில் வெள்ளை சட்டை அணிந்திருந்தான் அவன். மூளைக்குள் பளீரென்று ஒரு ஐடியா தோன்ற, கரெக்ட், அதுதான் ஒரே வழி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு, ஏங்க, எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு உங்களை மிரட்டுறாங்க என்று நடிப்பாய் கேட்டாள். அவளது திடீர் வரவும் அந்த பேச்சும் புரியாத குணா திருவென விழித்தான். அதற்குள் அந்த கும்பலில் ஒருத்தன், ஏம்மா, இவர் உங்க கூட வந்தவரா கேட்டான். ஆமா, அதுக்கென்ன? வெடுக்கென்று திருப்பி கேட்டாள் சுமதி. அவளது மங்களகரமான தோற்றத்தையும் குணாவின் அப்பாவித்தனமான முகத்தையும் பார்த்துவிட்டு, பார்த்து கூட்டிட்டு போமா, ஆள் குள்ளமா இருந்துகிட்டு போற வர பொம்பளைகளை எல்லாம் உத்து உத்து பார்த்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு என்றான். சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்கெல்லாம் கிளம்புங்க. விரட்டி அடித்தாள் அந்த கும்பலை. கும்பலை 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 கும்பலை. பேய் ரெஸ்டாரண்ட் 26. கும்பல் சென்றதும், உங்க பேரு குணாவா? சுமதி கேட்டாள். அவன் ஆமாம் என்று தலையை ஆட்ட, இவங்க கிட்ட எப்படி மாட்டினீங்க? சுமதி தலையை சாய்த்து கொண்டு கேட்டாள். அவளை ஏற இறங்க பார்த்த குணா, இவளா இருக்காது, ஏன்னா இவ மஞ்சள் நிற புடவை எல்லாம் கட்டியிருக்கா தனக்குள் சொல்லிக்கொண்டான். என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அது ஒரு பெரிய கதைங்க, அதை சொன்னா நீங்க நம்பவும் மாட்டீங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் என்ன பைத்தியக்காரன் போல இருக்குன்னு தான் முடிவு பண்ணுவீங்க என்றபடி அடிப்பட்ட கன்னத்தை தேய்த்தான் குணா. வலி இன்னமும் மிச்சமிருந்தது. சிரித்தாள் சுமதி. சரி விடுங்க என்றவள் அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து, போற வர பொம்பளைங்க கிட்ட எல்லாம் சம்மதமே இல்லாம என்னென்னவோ கேக்குறீங்களா? ஏன்? அது லேசாய் தயங்கியவன் பிறகு சொல்ல ஆரம்பித்தான். உண்மையில நான் இந்த மருதமலைக்கு சாமி கும்பிட வரல, ஒருத்தரை இல்ல ஒருத்திய தேடித்தான் இங்க வந்தேன். ஓ அப்படியா? அவங்கள பார்த்துட்டீங்களா? சுமதி கேட்க, எப்படி பார்க்கறது? அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல, ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு தேடினேன். அதனால தான் கிட்டத்தட்ட அந்த அடையாளத்தில் இருந்த எல்லாரையும் பார்த்து விசாரிச்சேன். அதை அந்த ஆளுக தப்பா நினைச்சிட்டானுங்க.
தன் நிலைமையை தெளிவாக விளக்கினான் குணா. என்ன அடையாளம்? சுமதி விடாமல் கேட்டாள். பச்சை நிறத்துல பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வரும்னு சொல்லி இருந்தாங்க. அதான் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு நான் இங்க சங்கோஜத்தோடு சொன்னான். நெற்றியை சுருக்கி கொண்டு அவனை கூர்ந்து பார்த்த சுமதி, யாரு யாரு சொல்லியிருந்தாங்க கேட்டாள். அது அது ஒரு நண்பர்னு வச்சுக்கோங்களேன். சுமதிக்கு குழப்பமாய் இருந்தது. இவர்தான் லக்ஷ்மி நரசிம்மன் ஆவி சொன்ன நபர்னா இவர் ஏன் பச்சை கலர் பட்டுப்புடவைன்னு சொல்றாரு? மஞ்சள் கலர்னு தானே சொல்லணும். சரி, நண்பர்னு சொல்றீங்களே, அவர் எந்த ஊரு? விடாமல் கேட்டாள். அவளை சந்தேகமாய் பார்த்த குணா, அதையெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? சன்ன குரலில் கேட்டான். அது ஒரு சின்ன குழப்பம், அதான் கேட்டேன். எனக்குத்தான் குழப்பம்னா உங்களுக்குமா? முன்னெற்றியில் லேசாய் அடித்துக்கொண்டு அவன் சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு மட்டும் சரியான பதில சொல்லுங்க. நீங்க ஆவியுலக தொடர்பில் ஆர்வம் உள்ளவரா கேட்டாள். வியப்போடு அவளை பார்த்தவன், ஆமா, அதெப்படி கரெக்டா சொல்றீங்க? விழிகளை பெரிதாக்கி கொண்டு கேட்டான். ஹஹஹா வென்று வாய்விட்டு சிரித்த சுமதி, அப்ப நான் நினைச்சது சரியா போச்சு என்று சொல்ல, என்ன என்ன நினைச்சீங்க நீங்க? படபடப்பாய் கேட்டான் குணா. அதாவது உங்களை இங்க அனுப்பியது உங்க நண்பர் இல்ல, ஒரு ஆவி. அதே மாதிரி நீங்க வந்த நோக்கம் உங்களுக்கு வரன் பார்க்க. என்ன, நான் சொல்றது சரியா? வியப்பின் உச்சிக்கே போனான் குணா. கடவுளே, எப்படி எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீங்க என்ன ஜோசியக்காரியா? ஜோசியக்காரியும் இல்ல, சூனியக்காரியும் இல்ல. உங்களை இங்க அனுப்பிய அதே லக்ஷ்மி நரசிம்மன் ஆவிதான் என்னையும் இங்க அனுப்பி வச்சது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இன்னும் குளறுபடியாவே இருக்கு என்றாள் சுமதி தன் கீழ்த்தாடையை ஆட்காட்டி விரலால் தட்டிக்கொண்டே. என்ன என்ன குளறுபடி? என்கிட்ட மஞ்சள் நிற பட்டுப்புடவைன்னு தகவல் கொடுத்த அதே ஆவி உங்ககிட்ட ஏன் பச்சை நிற புடவைன்னு சொல்லுச்சு? இல்லையே, என்கிட்ட பச்சைதானு சொல்லுச்சு. மேலே பார்த்து தீர்க்கமா யோசித்து விட்டு, ஆமா, பச்சை நிற பட்டுப்புடவைன்னு தான் சொல்லுச்சு என்று உறுதிப்பட கூறினான். பேசிக்கொண்டே இருந்தவர்கள் பஸ் வந்ததும் அதில் ஏறி அருகருகே அமர்ந்தனர். ஆண்மகனின் அருகாமை அவளை சுகமாய் இம்சித்தது. அவனும் குறுகுறுப்புடன் அந்த சுகத்தை அனுபவித்தான். 4-5 ஸ்டாப்பிங் தாண்டினா பொட்டானிக்கல் கார்டன் வரும். அங்க இறங்கி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா கிளம்பலாமே சுமதி சொல்ல, மறுப்பே சொல்லாமல் சரி என்று தலையாட்டினான். அந்த மதிய நேரத்திலும் அந்த பொட்டானிக்கல் கார்டனில் ஆங்காங்கே சில ஜோடிகள் கடலை போட்டுக் கொண்டிருந்தனர். ஓ, இது காதலர் தேசமோ? சிரிப்புடன் கேட்டான் குணா. இல்ல, காதலர் சரணாலயம் என்றாள். சற்று ஒதுக்குப்புறமாயிருந்த புல்தரையில் அமர்ந்தனர். ஒரு ஆடவனுடன் பொது இடத்தில் ஜோடியாக அமர்ந்திருப்பது நான் தானா என்ற சந்தேகமே எழுந்தது சுமதியின் மனதில். அடி கள்ளி, உனக்கு எப்படி இப்படியொரு தைரியம் வந்தது? உள்மனம் அவளை கேட்க, சும்மா இரு என்றாள் அவள் சூழ்நிலையை மறந்து. ஆஹா, நான் எதுவுமே செய்யலையே என்றான் குணா அப்பாவியாக. சட்டென்ற சுயநினைவிற்கு வந்த சுமதி, அது உங்களை இல்ல என்றாள் திக்கி திணறி. வேற யார? கண்களை சுருக்கிக் கொண்டு உதட்டை குவித்துக் கொண்டு கேட்டான். என்னையேதான் என்றாள். தொடர்ந்து இருவரும் பரஸ்பரம் ஒருவரை பற்றியொருவர் பேச ஆரம்பித்து நேரம் போவதே தெரியாமல் பேசி தீர்த்தனர். குணா அடித்த அசட்டு ஜோக்குக்கெல்லாம் கலீர் கலீரென சிரித்து மகிழ்ந்தாள் சுமதி. அவள் அவ்வாறு சிரிக்கும் போதெல்லாம் பக்கத்து மரத்தின் ஒரு கிளை மட்டும் படபடவென்று ஆடி ஓய்ந்தது. முதலில் அதை கவனிக்காதவள் பின்னர் கவனித்துவிட்டு குணாவிடம் சொல்ல, திரும்பி அந்த மரத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு கண்களை மூடி மனத்தை ஒருமுகப்படுத்தினான். அவன் உதடுகள் மட்டும் சத்தமே வராமல் பேசின. அவன் செய்கைக்கான காரணம் புரியாமல் அவனையே கண்கொட்டாமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் சுமதி. சில நிமிடங்களுக்கு பிறகு கண் திறந்த குணா, நம்ம ஆவி நண்பர் தான் அந்த மரக்கிளையில் அமர்ந்து படப்படுத்துக்கிட்டு இருக்காரு என்றான். அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த கிளையையே உற்று பார்த்த சுமதி, என் கண்களுக்கு தெரியலையே என்றாள். என் கண்களுக்கும் தெரியலதான், ஆனா புலனுணர்வால என்னால உணர்ந்து கொள்ள முடிஞ்சுது. என்ன சொன்னார் அவரு? சீக்கிரமே வீட்டுல சொல்லி திருமண ஏற்பாடுகளை ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. சில நிமிடங்கள் அந்த மரக்கிளையையும் அதன் பின்னால் தெரிந்த நீலவானத்தையுமே வைத்த கண் வாங்காமல் பார்த்த சுமதி, என்னால எதையுமே நம்ப முடியலைங்க. உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்க தரகர்களாலேயே எனக்கு ஒரு வரன் பிடிச்சு தர முடியல. ஆனா செத்து போய் ஆவியாயிட்ட ஒரு தரகர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாருன்னா இது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் என்றாள். அதே மாதிரிதான் எனக்கும். வெக்கமே இல்லாம 30 வயசு வரை பொண்ணு தேடினேன். அதுக்கப்புறம் கல்யாணம் இல்லைன்னா வாழ முடியாதா என்னன்னு என்ன நானே ஆறுதல் படுத்திட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு ஆவி நண்பர் உன்னை பத்தி சொல்லி இந்த ஏற்பாட்டை பண்ணிட்டாரு என்று குணா சொல்ல, இதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே?
விழிகளை சுருக்கி கொண்டு கேட்டாள். இல்லைன்னு சொல்ல நான் என்ன முட்டாளா? அதானே பார்த்தேன் என்றாள் சுமதி புல்லை கிள்ளி அவன் மீது எறிந்தபடி. 2 மணி நேரத்திற்கு பிறகு, சரி சுமதி, நாம புறப்படலாம். நான் முறப்படி வந்து உன்னோட அப்பா அம்மாவை சந்திச்சு பெண் கேட்கிறேன், சரியா? அவன் அவளை சுமதி என்று பெயர் சொல்லி அழைத்ததோடு ஒருமையிலும் பேச அவள் உள்ளம் கொள்ளை போனது. உண்மை இன்பத்தில் திளைத்தது. தெள்ளு தமிழில் தெம்மாங்கு பாடியது. பிரியவே மனமில்லாமல் பிரிந்தனர். அன்று இரவு மஞ்சள் நிற பட்டுப்புடவைன்னு என்கிட்டையும் பச்சை நிற பட்டுப்புடவைன்னு அவர்கிட்டையும் சொல்லி ஒரு பெரிய கலேபரத்தையே அங்க உண்டாக்கிவிட்ட என் நாவி தோழா, உன்னை ஒரு கை பார்க்கறேன் என்ற ஆவேசத்தோடு ஒய்ஜா போர்டை எடுத்து பரப்பினாள் சுமதி. கண்களை மூடியபடி காத்திருந்தாள். அவளைப் போலவே அவள் அருகில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளைத்தாளும் பேனாவும் ஆவி தரப்போகும் தகவலை எழுத காத்திருந்தன. 1/2 மணி நேரமாகியும் ஆவி வரவில்லை. சலிப்புற்றாள். இந்த ஆவி ஏதோ தகுதித்தம் செய்யுது போல இருக்கு. அதான் இன்னைக்கு நான் கோபமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரமாட்டேங்குது. நான் விடமாட்டேன். எத்தனை நேரமானாலும் சரி, இன்னைக்கு கேட்காம விடமாட்டேன். மீண்டும் கண்களை மூடி அமர்ந்தாள். சரேலென்று வந்திறங்கிய லட்சுமி நரசிம்மன் ஆவி படபடவென்று தன் பதிலை கிறுக்கிவிட்டு வந்த வேகத்திலேயே திரும்பிச் சென்றது. அது சென்றவுடன் அவசர அவசரமாக அந்த பதிலை எடுத்து படித்தாள் சுமதி. தோழி, என்னை புரிந்து கொள். உங்கள் இருவரிடமுமே நான் பச்சை நிற புடவை என்றுதான் சொல்லி இருந்தேன். ஆனால் இடையில் புகுந்த ஒரு துஷ்ட ஆவிதான் உங்களுக்கு தவறான தகவலை தந்து பெரும் குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது. அன்றே சொன்னேன் அல்லவா, தொலைபேசியில் கிராஸ்டாக்குகள் வருவது போல் எங்கும் மோசமான ஆவிகள் இடையில் புகும் என்று. அதுதான் நடந்திருக்கிறது. நான் சென்ற பிறகு அந்த துஷ்ட ஆவி வந்து பச்சை புடவையை மஞ்சள் என்று மாற்றி எழுதிவிட்டு சென்றிருக்கிறது. பரவாயில்லை, இனிமேல் நீங்கள் என்னை அழைக்கும் போது ஊடகப் பலகையின் நேர் மேலாக உயரத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வையுங்கள். துஷ்ட ஆவிகள் அந்த நெருப்பு வேலியை தாண்டி கீழே இறங்க முடியாது. எப்படியோ நீங்களும் அவரும் சந்தித்து மனம் விட்டு பேசிவிட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. சீக்கிரமே நல்ல முடிவெடுங்கள். எனக்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த கடைசி வரியான எனக்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற விஷயம் அவளுக்குள் பெரும் நெருடலை உண்டாக்க, அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? யோசித்தாள். புரியவில்லை. 2 உள்ளங்கள் இணைவதற்கு பாலமாக இருந்துவிட்டோம். எப்படியாவது இந்த இணைப்பு திருமணத்தில் முடிந்துவிட்டால் பரவாயில்லை என்கிற பிரயாசையோடு ஆவியுலகம் நோக்கி ஜிவ்வென்று பறந்தது லட்சுமி நரசிம்மன் ஆவி. மதியம் 1:30. அன்றைய தினத்தந்தியை ஒரு எழுத்து பாக்கியில்லாமல் படித்து தீர்த்துவிட்டு ஏதாவது எழுத்து மிச்சமிருக்கின்றதா என்று தேடி பார்த்து கொண்டிருந்தார் சுமதியின் அப்பா வேணுகோபால். வாசலில் ஏதோ வாகனம் வந்து நிற்பது போல் சத்தம் கேட்க, ராஜேஸ்வரி, ஏதோ வண்டி வந்து நிக்குது, யாருன்னு போய் பாரு. உள்ளறையை நோக்கி கத்தினார். சும்மா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு போய் பார்க்க வேண்டியது தானே, படிச்ச பேப்பரையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு. திட்டிக்கொண்டே வந்தாள் ராஜேஸ்வரி. ஏய், பதில் பேசாம போ. உட்கார்ந்தபடியே அதட்டினார். அதை கண்டுகொள்ளாமல் வாசலுக்கு சென்று காத்திருந்த குரியர் சர்வீஸ் ஆள் கொடுத்த கவரை கையெழுத்து போட்டு வாங்கினாள். உள்ளே வந்தவள், இந்தாங்க, உங்க பேருக்கு தான் வந்திருக்கு என்று சொல்லி அதை வேணுகோபாலின் மடிமீது எரிந்துவிட்டு உள்ளறையை நோக்கி நடந்தாள். எனக்கா? புருவங்களை நெரித்து கொண்டு அந்த கவரை பிரித்து உள்ளிருந்த கடிதத்தை எடுத்து வாசித்தார். வாசிக்க வாசிக்க அவர் முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரகாசமானது. ஏய் ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி! உற்சாகமாய் கூவினார். ஐயோ, ஒரு 5 நிமிஷம் என்ன கூப்பிடாம இருக்க மாட்டீங்களா? எப்ப பாரு ராஜேஸ்வரி ராஜேஸ்வரின்னு கூப்பாடு போடுறதே பொழப்பா போச்சு உங்களுக்கு. திட்டிக்கொண்டே வந்தவள், என்ன என்ன கொடுக்க போறீங்க ராஜேஸ்வரிக்கு? கோபமாய் கேட்டாள். ஒரு நல்ல செய்தி கொடுக்க போறேன் என்றார் வேணுகோபால் வாயெல்லாம் பல்லாக. அவர் கையில் இருந்த கடிதத்தையும் அவர் முகத்தில் இருந்த சந்தோஷத்தையும் வைத்து ஓரளவு விஷயத்தை யூகித்துவிட்ட ராஜேஸ்வரி, என்ன என்ன நல்ல செய்தி, சீக்கிரம் சொல்லுங்க கேட்டாள். யாரோ குணான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. நம்ம சுமதியை எங்கேயோ பார்த்திருக்காராம். ரொம்ப பிடிச்சு போச்சான். முறைப்படி பேச உறவுக்காரங்களை கூட்டிட்டு எப்ப வரலாம்னு கேட்டிருக்காரு. அவர் பேச்சில் ஆனந்தம் கொப்பளித்தது. ஆனால் ராஜேஸ்வரியின் முகத்தில் அந்த சந்தோஷம் எதிரொலிக்கவில்லை. எப்படிங்க, யாரு எவருன்னு தெரியாம எப்படி? தயங்கினாள். பையன் எழுதியிருக்கிறத பார்க்கும்போது நல்ல மரியாதைப்பட்ட குடும்பம்னு தான் தெரியுது. நாம என்னைக்கு வர சொல்றோமோ அன்னைக்கு தன் சகோதரிகளை கூட்டிட்டு வரதா எழுதியிருக்காரு. வர சொல்லித்தான் பாப்போமே. கடைசியாய் ஆண்டவன் அனுப்பிய சந்தர்ப்பமாய் அவருக்கு பட்டது. என்று இழுத்த ராஜேஸ்வரி கணவரின் கெஞ்சல் முகத்தை பார்த்து, சரி வர சொல்லிடுங்க என்றாள். அன்று மாலையே சுமதியிடம் பேசினார். பேசினார் 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 பேசினார். பேய் ரெஸ்டாரண்ட் 27.
குணா கடிதம் எழுதிய விஷயமும் அதில் உள்ள தகவல்களும் ஏற்கனவே சுமதி அறிந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், அப்பா, உண்மையை சொல்லணும்னா இந்த முறை நான் எந்தவித மறுப்பும் சொல்லாம எப்படிப்பட்ட மாப்பிள்ளையா இருந்தாலும் ஒத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்களையும் அம்மாவையும் நொந்து போக விடமாட்டேன். அதனால தைரியமா வர சொல்லுங்க, முடிவே பண்ணிடலாம் என்றாள். மகளிடமிருந்து வந்த உறுதியான சம்மதம் வேணுகோபாலுக்கு ஊக்கட்டானிக் பருகியதைப் போல இருக்க, அன்றே பதில் எழுதி அடுத்த தெருவிலிருந்த கூரியர் அலுவலகத்திற்கு சென்று கொடுத்துவிட்டு வந்தார். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் சுமதியின் வீடு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் களை கட்டியது. வழக்கமாய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க என்று சொன்னாலே முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் சுமதி இந்த முறை அவ்வாறு செய்யாமல் தானே முழு ஈடுபாட்டுடன் எல்லா காரியங்களிலும் தலையிடுவது கண்டு பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அவளை பெற்றோர். யாரும் சொல்லாமலே ஆபீஸுக்கு லீவு போட்டாள். சமையலறையில் பஜ்ஜி சொஜ்ஜி தயாரிப்பதில் தாய்க்கு உதவி செய்தாள். ஹாலில் சீலிங் ஃபேன் துடைப்பது, ஒட்டடை அடிப்பது, சோஃபாக்களை அரேஞ்ச் செய்வது போன்ற வேலைகளில் தந்தைக்கு உதவினாள். கடவுளே, எப்பவுமே ஆர்வம் காட்டாத இந்த பொண்ணு இன்னைக்கு இவ்வளவு உற்சாகமா இருக்கா. இவளை ஏமாத்திடாத கடவுளே. ராஜேஸ்வரி கடவுளிடம் கோரிக்கை வைத்தாள். மாலை 3 மணி வாக்கில் வந்து நின்ற டாக்ஸியிலிருந்து அவர்கள் இறங்கினர். முதலாவதாய் ஆனந்த்ராஜ் இறங்கினான். தொடர்ந்து விஜயச்சந்தரும் திருமுருகனும் இறங்கினர். காரின் முன்கதவு வழியாக குணா இறங்கினான். வாங்க வாங்க. வாசலுக்கே வந்து வாயெல்லாம் பல்லாக வரவேற்ற வேணுகோபால் குள்ளமாயிருக்கும் குணாவை வித்தியாசமாய் பார்த்தார். சமையலறையிலிருந்து கையை துடைத்தபடி ஓடி வந்தாள் ராஜேஸ்வரி. உள்ளறையிலிருந்து கதவு இடுக்கு வழியாக பார்த்து கொண்டிருந்தாள் சுமதி. ஹால் சோஃபாவில் எல்லோரையும் அமர வைத்த வேணுகோபால் மூளைக்குள் சிந்தனை வண்டுகள் தாறுமாறாய் ஓடின. இதுல யார் மாப்பிள்ள? இந்த குள்ள யாரு? பரஸ்பர அறிமுகங்களை தொடர்ந்து வழக்கமான சம்பிரதாய பேச்சுக்கள். அது சரி, நாம பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? பொண்ணை வர சொல்லுங்க. நீங்க எப்ப கேப்பீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என்ற வேணுகோபால் மனைவி பக்கம் திரும்பி, ராஜேஸ்வரி, சுமதி கையில காஃபி கொடுத்தனுப்பு என்றார். இதற்கு முன் எத்தனையோ தடவை அதே ஹாலுக்கு அதே ட்ரேயில் காஃபி கொண்டு வந்து விநியோகித்திருக்கிறாள் சுமதி. ஆனால் அப்போதெல்லாம் உணராத ஒருவித குறுகுறுப்பும் உற்சாக துள்ளலும் இன்று அவளிடம் ஏற்பட்டிருந்தது. குணாவிடம் காஃபியை நீட்டும் போது மெதுவாய் தலையை தூக்கி பார்த்து புன்னகைத்தாள். அவனும் மெலிதாய் புன்னகைத்துவிட்டு மற்றவர்கள் அறியாத வண்ணம் படக்கென கண்ணடித்தான். சிலிர்த்து போனாள் சுமதி. என்ன ஒரு தைரியம்! 4 பேருக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு கண்ணடிக்கிறத பாரு. வெட்கத்துடன் திரும்பி நடந்தாள் சுமதி. என்னப்பா மாப்பிள்ள பையா, பொண்ணை நல்லா பார்த்துட்டியா? பிடிச்சிருக்கா? ஆனந்த்ராஜ் குணாவை பார்த்து கேட்க, பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு என்று குணா சொல்ல அதிர்ந்து போனார் வேணுகோபால். என்னங்க, என்ன நடக்குதுங்க? இந்த குள்ளனா என் பொண்ணுக்கு மாப்பிள்ள? கத்தலாய் கேட்டபடியே எழுந்தார் வேணுகோபால். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? விஜயச்சந்தர் சொன்னான். ஏன்பா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்னு இருக்கா இல்லையா? என் பொண்ணோட உயரத்தை பாத்தீங்கல்ல, அது கூட இவனை ஜோடி சேர்க்க உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? ஆற்றமாட்டாமல் கொதித்தார் வேணுகோபால். சார், இந்த இடத்துல உங்க மனசோ எங்க மனசோ முக்கியமில்ல. கட்டிக்க போற 2 பேரோட மனசுதான் முக்கியம். அவங்க 2 பேரையும் கேட்போம். அவங்களுக்கு சம்மதம்னா சந்தோஷமா கல்யாணம் செய்து வைப்போம். ஆனந்த்ராஜ் தெளிவாய் பேசினான். அடுத்த நிமிடமே தன் மனைவியை பார்த்து, ராஜேஸ்வரி, சுமதியை வர சொல்லு ஆணையிட்டார் வேணுகோபால். நிதானமாய் நடந்து வந்த மகளிடம் குள்ள குணாவை காட்டி, சுமதி, இவர்தான் லெட்டர் போட்டவர். இவருக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கான். உன்னை பெண் கேட்டு வந்திருக்காரு. என்ன ஒரு நெஞ்செழுத்தம் பாத்தியா என்றார். திரும்பி குணாவை பார்க்காமலே, அப்பா, எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. அவரை கட்டிக்க முழு சம்மதம் என்றாள். அதிர்ந்து போன வேணுகோபால், அம்மா, திரும்பி அந்த மாப்பிள்ளை பையனை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுமா. வேணுகோபால் மறுபடியும் சொல்ல, அப்பா, நான் அவரை ஏற்கனவே பார்த்துட்டேன், பேசிட்டேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அதனால நீங்க உடனே முகூர்த்த தேதி குறிங்க சொல்லிவிட்டு வேக வேகமாய் உள்ளறையை நோக்கி சென்றவளின் பின்னாலேயே ஓடினாள் ராஜேஸ்வரி. அம்மா சுமதி, நீ வெறுப்பிலையோ இல்ல மன விரக்தியிலையோ பேசாத. உன்னை விட சுத்தமா 2 அடி உயரம் கம்மி அந்த ஆள். அந்த ஆளை போய் கட்டிக்கிறேன்னு சொல்றியே, பின்னாடி வருத்தப்படுவ. அந்த குள்ளங்கூட நீ தெருவுல நடந்து போனா பாக்குறவங்க நேருக்கு நேராவே சிரிப்பாங்கம்மா. ஒரு தாயாக தன் கருத்தை கூறினாள் ராஜேஸ்வரி. இல்லம்மா, எனக்கு விரக்தியோ வெறுப்போ எதுவும் கிடையாது. சுயநினைவோட முழு மனசோட தான் என் சம்மதத்தை சொல்றேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க உறுதியாய் சொன்னாள் சுமதி. ராஜேஸ்வரி ஹாலுக்கு வந்து அதையே சொல்ல வேணுகோபால் யோசித்தார். சார், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பையனுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியது தானே
ஆனந்தராஜ் சொல்ல, ஒரு நெடிய யோசனைக்கு பின், என் பொண்ணோட எந்த விருப்பத்தையும் இதுவரைக்கும் நான் மறுத்ததில்லை. அது என் வழக்கம். ஏனோ என்னால் இந்த விஷயத்தில் உடனே சம்மதம் சொல்ல முடியல. நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். வாழ்க்கையை வாழ போகிறது அவங்க 2 பேரும் தான். அவங்க இஷ்டப்படும் போது நான் ஏன் மறுக்கணும்? நானும் என் சம்மதத்தை தெரிவிக்கிறேன். வேணுகோபால் சொல்லி முடிக்க அந்த இடத்தில் திடீரென்று கலகலப்பு கூடியது. சாதாரண நாட்களில் நொண்டி நொண்டி நடக்கும் காலம் திருமண வேலைகளில் ஈடுபட துவங்கியதுமே எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடுவதாய் தோன்றியது வேணுகோபாலுக்கு. ஆனால் சாதாரண நாட்களில் மின்னலாய் பறக்கும் காலம் திருமண நாள் குறிக்கப்பட்டதிலிருந்து படுஸ்லோவாக நகர்வதாக தோன்றியது சுமதிக்கு. ஆவித்தரகனின் அதீத முயற்சியால் அந்த சுபயோக சுபதினத்தில் சுமதியின் கழுத்தில் மங்கள நாண் ஏறியது. மணவரையில் இருக்கும்போதே மானசீகமாக அந்த லட்சுமி நரசிம்மன் ஆவிக்கு நன்றி சொன்னாள் சுமதி. முதலிரவு அறை. 30 வருடங்களுக்கு மேலாய் காத்திருந்த குணா அந்த 10 நிமிடங்கள் காத்திருக்க மாட்டாமல் தவித்தான். ச்சே, ஏன் தான் இத்தனை லேட் பண்றாங்களோ? தனக்குத்தானே புலம்பினான். கட்டிலின் மேல் தூவப்பட்டிருந்த மலர்கள் கூட முள்ளாய் தைத்தன. தட்டில் வைக்கப்பட்டிருந்த பழங்களை பார்க்க கூட வெறுப்பாயிருந்தது. அறையின் கதவு சன்னமாய் தட்டப்பட ஆவலாய் தலையை தூக்கி பார்த்தான். பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு மணப்பெண் அலங்காரத்துடன் ஒரு கிழவி உள்ளே நுழைந்தாள். முகத்தை அருவருப்பாய் வைத்துக்கொண்டு, நீங்க யாரு கேட்டான். என்னங்க, என்ன தெரியலையா? நான் தான் உங்க சுமதி என்றாள் கிழவி. என்னது சுமதியா? என்ன கிழவி ஒளர்ற? கோபமானான் குணா. ஐயோ, நான் ஒளரலங்க. காலையில கழுத்துல தாலி ஏறினதுல உடம்பு என்னமோ மாதிரி இருந்துச்சு. நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில இந்த மாதிரி ஆயிட்டேனுங்க சொல்லிவிட்டு அந்த கிழவி அழத்துவங்க பேந்த பேந்த விழித்தான் குணா. ஒருவேளை ஏதாவது துஷ்டாவி உள்ளார புகுந்து விளையாடிடுச்சோ? குழம்பினான். அப்போது அரைக்கதவை தள்ளிக்கொண்டு வேக வேகமாய் வந்தாள் சுமதி. வந்தவள் அந்த கிழவியின் தலைமுடியை பற்றி இழுக்க வெண்ணிற விக் தனியே கழன்றுவிட அதை மாட்டியிருந்த இளம் பெண் சிரியோ சிரி என்று சிரித்தாள். ஹே சுமதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஆசை கணவன் முகம் போன போக்க பார்க்கணுமே. ராதா ராட்சசி, உன்னோட விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இப்படியா ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வர வந்து கலாட்டா பண்ணுவாங்க? கோபத்தில் கத்தினாள் சுமதி. எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான் என்ற அந்த ராதா குணாவை பார்த்து, சாரி மாப்ள, சும்மா தமாஷ் பண்ண என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேற ஓடிப்போய் கதவை தாழிட்டாள் சுமதி. அப்பப்பா, இந்த ராதாவோட அழிச்சாட்டியத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு என்ற சுமதியிடம், யார் சுமதி அந்த பொண்ணு? எனக்கு தங்கச்சி முறையாகுது. ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவா, ஆனா ரொம்ப நல்லவ என்றாள் சுமதி. நம்ம கல்யாணமே ஆவி மூலம் நடந்த கல்யாணம்ன்றதுனால நான் உண்மையிலேயே கொஞ்சம் கலங்கித்தான் போனேன். குணா அப்படி சொல்ல, ஒருவேளை உண்மையிலே நான் கிழவியாயிருந்தா என்ன பண்ணுவீங்க கேட்டாள். அந்த துஷ்ட ஆவியோட தொடர்பு கொண்டு என்னையும் கிழவனாக்க சொல்லிடுவேன். அவன் அப்படி சொன்னதில் அகமகிழ்ந்து போன சுமதி அவனையே இரக்கமாய் பார்க்க அதை ரசித்தவன் தகுந்த சந்தர்ப்பத்தில் அவள் இதழ்களை கவ்வ முயன்றான். மாட்டேன் மாட்டேன் என்று சொல்லியபடி அவனை விட்டு 2 அடி தள்ளி நின்றாள் அவள். அதிர்ந்து போனவன், ஏன் சுமதி, ஏன் மறுக்கிற? நான் குள்ளனா இருக்கிறதுனால உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல என் மேல ஏதாவது கோவமா? கரகரத்த குரலில் கேட்டான். கோவமோ இல்ல, கொத்தவரங்காயம் இல்ல. நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சது யாரு? விரல்களால் அவன் தோள்பட்டையில் ஒட்டியிருந்த மல்லிகை பூவை சுண்டிவிட்டபடியே கேட்டாள். யாரு என்று ஒரு வினாடி யோசித்தவன், நம்ம ஆவி நண்பன் என்றான் வேகமாய். தெரியுதில்ல, நாம இல்லறத்தை துவங்கறதுக்கு முன்னாடி அந்த ஆவி நண்பரை கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு துவங்கலாம்னு உங்களுக்கு தோணலையா? ஆஹா, நான் ஒரு மடையன், என் மூளைக்கு இது எட்டல பாரு என்றபடி தன் பின்மண்டையை தட்டி கொண்டான். சரி சரி, சீக்கிரம் வாங்க, ஆவி நண்பரை இப்பவே கூப்பிட்டு பேசலாம் என்றபடி பீரோவின் மீதிருந்த ஒய்ஜா போர்டையும் மற்ற சமாச்சாரங்களையும் எடுத்து தரையில் பரப்பினாள் சுமதி. பின்னர் இருவரும் சேர்ந்தாற்போல் அமர்ந்து கண்களை மூடி ஆவி நண்பருக்காக காத்திருந்தனர். 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகியும் ஊடக சலன சாதனத்தில் சிறு சலனம் கூட தோன்றவில்லை. வெற்று காகிதம் ஆவியின் வரவிற்காக தவம் இருந்தது. 2 மணி நேரம் கடந்து லட்சுமி நரசிம்மன் ஆவி எட்டி பார்க்கவில்லை. இருவருமே களைத்து போயினர். என்னங்க, என்னாச்சு நம்ம நண்பருக்கு? வரவே மாட்டேங்கிறாரு. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. விரலால் புருவத்தை சுரண்டியபடி யோசித்த குணா, சரி, இதுவரைக்கும் உன்னோட மெத்தட்ல ட்ரை பண்ணோம், இனி என்னோட மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்றபடி கண்களை மூடி அமர்ந்தான். அந்த முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தது. ஆவி நண்பா, என்ன கோவம் எங்க மேல? ஏன் வரமாட்டேங்கிற
வெற்றிடத்தை பார்த்து பேசினாள் சுமதி. தலையை திருப்பி சுவர்கடிகாரத்தை பார்த்தான் குணா. நேரம் நள்ளிரவு 1:30. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இப்படியே முடிஞ்சிடும் போல இருக்கே என்றான் எரிச்சலுடன். போங்க நீங்க. இந்த கல்யாணம் நடக்க உதவிய அந்த ஆவி தெய்வத்துக்கு நன்றி சொல்லாம நான் இல்லற வாழ்க்கையை துவங்கவே மாட்டேன். அடம் பிடித்தாள். குணாவுக்கு அவளது பிடிவாதம் ஒருபுறம் கோபத்தை உண்டாக்கினாலும் அவளுடைய நன்றியுணர்வு அந்த கோபத்தை கூட குளிர்ச்சியாக்கியது. சரி சுமதி, நீ சொல்றபடி ஆகட்டும். வா, மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். அவர்கள் மீண்டும் நிஷ்டையில் அமரும்போது மணி 2:30. முதலிரவு அறைக்கு வெளியே ஹாலில் படுத்திருந்த வேணுகோபாலும் ராஜேஸ்வரியும் கிசுகிசுப்பாய் பேசிக்கொண்டனர். என்னங்க, சாந்தி முகூர்த்த அறைக்குள்ளார இன்னும் லைட் எரியுது, பேசுற சத்தம் வேற கேக்குது. ராஜேஸ்வரி கேட்க, ஏண்டி, புதுமண தம்பதிகளை முதலிரவு அறைக்குள்ளார வச்சு பூட்டுறது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்னு நினைச்சியா? மனம் விட்டு பேசி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் தாண்டி. ஆம்பளைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பொம்பளைங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொம்பளைக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஆம்பளைங்க தெரிஞ்சுக்கணும். தத்துவமாய் பேசினார் வேணுகோபால். அது சரி, 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளார விடிஞ்சிரும். விடிஞ்சா விடியட்டும். இந்த ஒரு ராத்திரி தானா? இன்னும் எத்தனையோ ராத்திரிகள் வரப்போகுதே. வெளியே அவர்கள் கிசுகிசுத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் உள்ளே சுமதியின் கை ஆவியின் செய்தியை உணரத் துவங்கியது. அவள் கரம் வெள்ளைத்தாளில் செய்திகளை கொட்டியது. கைகள் ஓய்ந்ததும் கண்களை திறந்தாள். என்னங்க இது? நாம் அவருக்கு நன்றி சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆவி நண்பர் என்னடானா திடீர்னு வந்தாரு. என் கை வழியா ஏதோ தகவலை எழுதினாரு. வந்த வேகத்திலே போயிட்டாரே என்றாள். நிஷ்டை கலைந்த குணா, அப்படியா? எங்கே படி, என்னதான் சொல்லியிருக்காருன்னு பாப்போம் என்றான். இனிய தம்பதிகளே, நான் உங்கள் ஆவி நண்பர் லக்ஷ்மி நரசிம்மனின் ஆவி இல்லை, அவருடைய ஆவித்தோழன். உங்கள் நண்பரான லக்ஷ்மி நரசிம்மன் ஆவி ஆவியுலக முக்தி அடைந்துவிட்டது. இனி அது உங்களுக்கு இறங்காது. தன்னுடைய முக்தி நாடும் திறன் வளர்ச்சிக்கு தேவையான நல்ல செயல்களையும் நல்லியல்புகளையும் இறையுணர்வையும் அது போதுமான அளவுக்கு வளர்த்து கொண்டு விட்டதால் விரைவிலேயே முக்தி அடைந்து விட்டது. இனி அது மறுபிறவி எடுத்து மண்ணுலகில் பிறக்கும். நான் உங்கள் ஆவி நண்பனின் நண்பனானதால் உங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்துவிட்டு போக வந்தேன். வருகிறேன். இனி அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்காதீர்கள். படித்து முடிக்கையில் இருவர் கண்களில் கண்ணீர் அருவி போல் கொட்டியது. பாறாங்கல்லை நெஞ்சின் மீது வைத்தாற்போல் நெஞ்சு கனத்தது. ஏங்க, அப்படின்னா இனிமே நாம அந்த ஆவி கூட பேசவே முடியாதா? அழுகையை விழுங்கியபடி கேட்டாள் சுமதி. குணாவால் வாய் திறந்து பதில் சொல்ல முடியவில்லை. தொண்டைக்குழியில் ஒரு துக்கப்பந்து வந்து அடைத்துக் கொண்டது. சில நிமிடங்கள் அந்த அறைக்குள் கடும் சோகம் பூசிய அமைதியே நிலவியது. லக்ஷ்மி நரசிம்மன் ஆவி மறுபடியும் மண்ணுலகில பிறக்குமா? அது நிஜமாங்க? சொல்லுங்க. உங்களுக்கு தான் இந்த ஆவி சமாச்சாரத்துல என்னை விட அனுபவம் ஜாஸ்தியாச்சே. கண்களில் ஆர்வம் கொப்பளிக்க கேட்டாள். அவளை நெருங்கி அமர்ந்த குணா, உண்மைதான் சுமதி. மனிதன் இறந்த பின்னால அவனுக்குள்ளிருந்து அவனை இயக்கிய ஆன்மாங்கிற உள்ளுயிர் வாழுது, மறுபிறவியும் எடுக்குது. அந்த மரணத்திற்கும் மறுபிறவிக்கும் இடையில ஒவ்வொருவரோட கர்ம வினைகளுக்கேற்ப குறிப்பிட்ட காலம் வர பொறிகளும் புலன்களும் மற்ற ஆவியா சூக்குமத்துடன் ஆவியுலகில வாழுது. அதன் பிறகு ஆவியுலகில் முக்தி அடைஞ்சு மறுபிறவி எடுக்குது என்றான். அப்படின்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மன் ஆவி மறுபிறவில எங்க என்னவா பிறக்கும்? அப்பாவி போல் கேட்டாள் சுமதி. யாருக்கு தெரியும், ஒருவேளை நமக்கே கூட மகனா பிறக்கலாம் என்றான் சிரிப்போடு. உண்மையாகவா? கண்களை அகல விரித்துக்கொண்டு இரு உள்ளங்கைகளையும் கன்னத்தில் வைத்துக்கொண்டு கேட்டாள் சுமதி. அப்படியே நம்புவோம். நிச்சயம் நம்ம நம்பிக்கை வீண் போகாது என்றபடி அவளை இழுத்தணைத்து நெஞ்செலும்புகளை நொறுக்கிவிடும் அளவிற்கு இருக்கினான். இன்பமாய் மூச்சு திணறினாள். அமானுடத்தால் இணைந்த அந்த இதயங்கள் அதே அமானுடத்தை மானுடமாக்கும் ஆர்வத்தில் இல்லற வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தன. துவைத்தன 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 துவைத்த. பேய் ரெஸ்டாரண்ட் 28. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் காலை நேரம். ரெஸ்டாரண்டில் தனது அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் மூழ்கியிருந்தான் ஆனந்த்ராஜ். என்ன நண்பா, பிஸியா? கேட்டவாறே உள்ளே நுழைந்தனர் திருமுருகனும் விஜயச்சந்தரும். பிஸி எல்லாம் ஒண்ணுமில்ல, ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருந்தாரு, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லேப்டாப்பை மூடியபடி சொன்னான் ஆனந்த்ராஜ். என்ன சொல்லுது ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட்? விஜயச்சந்தர் கேட்க, வழக்கம் போல லாப கணக்கு தான். அதுலேயும் இந்த வருஷம் போன வருஷத்தை விட 2 மடங்கு லாபம். வாவ், பாராட்டுக்கள் ஆனந்த் என்று இருவரும் சொல்ல, டேய், என்ன மட்டும் பாராட்டுறீங்க? இது நம்ம 3 பேரோட உழைப்பு. அதுலேயும் திருமுருகா, உன் ஆவி காதலியோட சப்போர்ட் நமக்கு நல்ல எனர்ஜியா இருந்துச்சு என்றான் ஆனந்த்ராஜ்.
அவனோட ஆவி காதலி நமக்கு மட்டுமா ஹெல்ப் பண்ணுச்சு? வாழ்க்கையில தனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவே வாய்ப்பில்லைன்னு நொந்து போய் கிடந்த குள்ளகுணாவுக்கு ஆவியுலகத்திலேயே ஒரு தரகரை பிடிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்கு. ரியலி கிரேட். வாய்விட்டு புகழ்ந்தான் விஜயச்சந்தர். அந்த வினாடியில் திருமுருகனின் முகத்தில் லேசாய் சோகம் இழையோட அதை படித்துவிட்ட ஆனந்த்ராஜ், என்ன முருகா, உன் முகம் சட்டுன்னு சுண்டி போச்சு, என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா கேட்டான். ஒண்ணுமில்ல, சுரத்தே இல்லாமல் சொன்னான் திருமுருகன். டேய் முருகா, நீ சொல்ற துணியிலேயே தெரியுது நீ எதையோ மனசுக்குள்ளார போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு. என்னன்னு சொல்லி தொலைடா செல்லமாய் கண்டித்தான் ஆனந்த்ராஜ். என்னோட சங்கீதா கூடிய சீக்கிரத்துல என்னை விட்டு போயிடுவா. எங்கோ பார்த்து கொண்டு திருமுருகன் சொல்ல அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தான் விஜயச்சந்தர். டேய் லூசு, அவ உன்னை விட்டு போய் வருஷ கணக்காச்சுடா. உண்மைதான், அவ இந்த உலகத்தை விட்டு போனாலும் ஆவி உலகத்துல இருந்து என் கூட தொடர்புல தானே இருந்துகிட்டு இருக்கா. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல அங்கிருந்தும் போயிடுவா. கண் கலங்கினான் முருகன். முருகனின் சோகம் நண்பர்களை வெகுவாய் பாதித்துவிட, டேய் என்னடா, என்னாச்சு உனக்கு, என்னென்னமோ பேசுறியே, ஏன் ஆனந்த்ராஜ் கேட்டான். டேய், மனுஷன் இறந்த பின்னால அவனுக்குள்ள இருந்து அவனை இயக்கிய ஆன்மாங்கிற உள்ளுயிர் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும், மறுபிறவி எடுக்கும். அந்த மரணத்துக்கும் மறுபிறவிக்கும் இடையில கர்ம வினைகளுக்கு ஏற்ப குறிப்பிட்ட காலம் வர பொறிகளும் புலன்களும் மற்ற ஆவியா சூக்குமத்தோட ஆவியுலகில வாழும். அதுக்கப்புறம் ஆவியுலகில முக்தி அடைஞ்சு மறுபிறவி எடுக்கும். முருகன் சொல்லிக்கொண்டே போக நண்பர்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நல்லா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆவிகளுக்கு அந்த ஆவியுலகிலும் ஒரு மரணம் உண்டு. அது ஆவியுலக முக்தின்னு சொல்லுவாங்க. சங்கீதாவோட ஆவி தன்னுடைய முக்தி நாடும் திறன் வளர்ச்சிக்கு தேவையான நல்ல செயல்களையும் நல்லியல்புகளையும் இறையுணர்வையும் போதுமான அளவுக்கு வளர்த்துக்கிட்டா. அதனால விரைவிலேயே முக்தி அடைஞ்சிடுவா. அப்புறம் மறுபிறவி எடுத்து மண்ணுலகில பிறப்பா. நீ சொல்றத கேட்கும்போது அவளை இனிமே தொடர்பு கொள்ள உன்னால முடியாதா? ஆனந்த்ராஜ் கேட்டான். முதலில் இடவலமாய் தலையாட்டி விட்டு அடுத்த நிமிடமே மேலும் கீழும் தலையாட்டினான் முருகன். டேய், ஒன்னு இல்லைன்னு தலையாட்டு, இல்ல ஆமான்னு தலையாட்டு, இப்படி ரெண்டு மாதிரி ஆட்டினா எப்படிடா? விஜயச்சந்தர் கேட்க, எனக்கே தெரியலடா. நான் நேத்திக்கு ராத்திரி ரொம்ப நேரம் அவ வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வரல. கரகரத்த குரலில் முருகன் சொல்ல, ஓ, அதை வச்சு நீயே இப்படி உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டியா? இது கற்பனை இல்ல, உண்மை. நம்ம குணாவும் அவன் மனைவி சுமத்தியும் ஃபர்ஸ்ட் நைட்ல அவங்களுக்கு திருமண ஏற்பாடு செஞ்சு வச்ச பெரியவர் ஆவிக்கு நன்றி சொல்ல வேண்டி விடிய விடிய ட்ரை பண்ணியிருக்காங்க. வரவே இல்லை. கடைசியில வேற ஒரு ஆவி வந்து அந்த பெரியவர் ஆவி முக்தி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. சில நிமிடங்கள் அமைதியாய் முருகனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஆனந்த்ராஜ், ஒருவேளை சங்கீதா ஆவியும் அப்படி முக்தி அடைஞ்சிருக்குமோன்னு சந்தேகப்படுறியா கேட்டான். ஆமாண்டா, கவலைப்படாத, மறுபடியும் இன்னைக்கு முயற்சி பண்ணிப்பாரு, நிச்சயம் வருவா, நம்பிக்கையூட்டினான் விஜயச்சந்தர். நண்பன் கொடுத்த நம்பிக்கையில் அந்த நாள் முழுவதையும் மகிழ்ச்சியோடு கழித்த முருகன் இரவானதும் முதல் வேளையாய் சங்கீதாவின் ஆவியை வரவழைக்க வேண்டி கண்களை மூடிக்கொண்டு சங்கீதா சங்கீதா என்று முணுமுணுத்துக் கொண்டே இருந்தான். அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், அதிகாலை 4 மணி வரை அவன் செய்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகி போய்விட, உடல் மற்றும் மனசோர்வு அவனை படுக்கையில் தள்ளிவிட உறங்கிப் போனான். அடுத்து வந்த 3 நாட்களும் அவனுக்கு சங்கீதாவுடனான ஆவித் தொடர்பு கிடைக்காமலே போய்விட நடைப்பிணமானான். உணவும் உறக்கமும் தொலைந்து போனதால் உருக்குலைந்து போய்கொண்டிருக்கும் முருகனை பார்த்து அவன் நண்பர்கள் மிகுந்த கவலைக்குள்ளாயினர். ஆண்டவா, இந்த பூவுலக வாழ்வுல தான் அவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ விடாம தடுத்த. ஆறுதலா கிடைச்ச ஆவித் தொடர்பையும் இப்படி பாதிலேயே அறுத்து விட்டியே, இது என்ன நியாயம்? ஆனந்த்ராஜ் ஆண்டவனிடம் கேள்வி கேட்டான். 4ஆம் நாள் இரவு தன் கவலையை மறக்க வழக்கமாய் எல்லோரும் கையாளும் மதுப்பழக்கத்தை தானும் கையில் எடுத்தான் திருமுருகன். என்னை மன்னிச்சிடு சங்கீதா, என்னால உன்னை மறக்க முடியல, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. வாய்விட்டு சொல்லியபடியே பொன்னிற திரவம் நிறைந்திருந்த அந்த பாட்டிலை திறந்து கண்ணாடி டம்ளரில் மதுவை சாய்த்தான். கிளக் கிளக் என்ற சத்தத்தோடு டம்ளரில் நிறைந்த மதுவிற்குள் ஐஸ் கட்டிகளை போட்டான். நிதானமாய் அந்த டம்ளரை கையில் எடுத்து, என்னை மன்னிச்சிடு சங்கீதா என்று உரக்க கத்தியவாறே தன் வாயருகே அவன் அதை கொண்டு போக, யாரோ தட்டிவிட்டது போல் அந்த டம்ளர் அவன் கையில் இருந்து தெரித்து போய் விழுந்தது. எப்படி எப்படி என் கையில இருந்த டம்ளர் அங்க போய் விழுந்துச்சு? சுற்றுமுற்றும் பார்த்தான். யாருமே இல்லை. மீண்டும் ஒரு முறை வேறொரு டம்ளரில் மதுவை நிரப்பி குடிக்கப் போனான். மறுபடியும் முன்பு போலவே டம்ளர் தூரப்போய் விழ அவனுக்குள் அந்த சந்தேகம் எட்டி பார்த்தது. ஒருவேளை சங்கீதாவோட ஆவிதான் என்னை தடுக்குதோ? அப்படி இருந்தா அவன் நேர்ல வருவாளே,
யோசனையுடன் நாலாபுறமும் திரும்பி திரும்பி சங்கீதா, சங்கீதா அழைத்தான். சொல்லுங்க என்ற குரல் அவன் காதோரம் கேட்க, என்னம்மா, எங்க போன நீ இத்தனை நாளா? உன்னை பார்க்காம நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? தழுதழுத்த குரலில் சொன்னான். தெரியுங்க, நான் கடந்த 3 நாளா ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறதுக்காக ஊட்டி வர போயிருந்தேன். ஆவியின் குரல் மட்டுமே வந்தது. ஊட்டிக்கா? எதுக்கு? என்கிட்ட சொல்லவே இல்ல என்றவன், அது சரி, என்ன இன்னைக்கு நேர்ல வராம குரல் மட்டும் கொடுக்கற? என்னாச்சு? என் மேல கோவமா? வெற்றிடத்தை பார்த்து கேட்டான். ஒரு நீண்ட அமைதிக்கு பின், அது நான் உருவம் காட்டுற தகுதியை எழுந்துட்டேன். என் சூக்கும உடல் கரைஞ்சு போச்சு. இனி நான் குரல் மட்டும்தான் கொடுப்பேன் என்றது குரல். சங்கீதா, நீயும் அந்த பெரியவர் மாதிரி ஆவியுலக முக்தி அடைஞ்சிட்டியா கேட்டான் திருமுருகன். இல்லப்பா, நான் அந்த ஆவியுலக முக்தி அடையும் தகுதியை எழுந்துட்டேன் என்று ஆவி சொல்ல, ஏன், நீ ஆவியுலகில் இருந்தாலும் நல்லவைகளை மட்டும்தானே செய்யற, அப்புறம் ஏன் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற? சந்தேகமாய் கேட்டான் முருகன். இருந்தேன், அப்படித்தான் இருந்தேன். ஆனா 4 நாளைக்கு முன்னாடி என்னை சிதைச்சு தற்கொலை பண்ண வச்சு இன்னைக்கு நான் ஆவியுலகத்துல திரியறதுக்கு காரணமா இருந்த அந்த 3 பேரையும் பார்த்தேன். அதாவது அந்த ஆட்டோ டிரைவரையும் அந்த 2 இளைஞர்களையும், அப்படித்தானே? முருகன் கேட்டான். ஆமா, அந்த 3 பேரும் இன்னும் நண்பர்களாதான் இருக்காங்க. என்னை ஏமாத்தின மாதிரியே ஒரு சின்ன பெண்ணை ஏமாத்தி நைஸா பேசி ஊட்டிக்கு கார்ல கூட்டிட்டு போனா அந்த ஆட்டோ டிரைவர். அவன் நண்பர்களும் அவனை பின்தொடர்ந்து பைக்ல போனாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் துரத்திக்கிட்டு பின்னாடியே போனேன். ஆவி சொல்ல, எனக்கு ஒரு தகவல் சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல என்றான் திருமுருகன். இல்ல, அவனுங்களுக்கு நானே என் கையால தண்டனை கொடுக்கணும், அதனால நான் மட்டுமே போனேன் என்றது ஆவி. என்னாச்சு? தண்டனை கொடுத்துட்டியா? கார்ல போன ஆட்டோக்காரனை ஒரு ஆக்சிடென்ட் உருவாக்கி விபத்து நடந்த இடத்துலயே மரணிக்க வச்சேன். ஐய, அந்த பொண்ணு? அவசரமாய் கேட்டான் முருகன். அந்த பொண்ணு லேசான அடியோட தப்பிச்சிடுச்சு. அதே மாதிரி பைக்ல வந்த 2 பேருக்கும் பைக்கை பஞ்சராக்கி சாலையோர பள்ளத்தாக்குல விழ வச்சு மரண பரிசு கொடுத்துட்டேன். சொல்லி முடிக்கும் போது சங்கீதா ஆவியின் குரல் மிகவும் பலகீனமாய் ஒலிக்க, ஆமா, நீண்ட நாள் பழிவாங்கிற உணர்ச்சியை நீ தீர்த்துக்கிட்டதும் உன் குரல்ல சந்தோஷம் தானே இருக்கணும். அதுக்கு பதிலா சோகம் வெளிப்படுதே, ஏன்? ஆவியுலக வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லவைகளையே செஞ்சு ஆவியுலக முக்திக்கு தயாரா இருந்தனா, இப்ப இந்த 3 பேரை பழி வாங்கினதுல என்னுடைய நல்ல பேரை இழந்துட்டேன். இனி எனக்கு முக்தி கிடையாது. காலம் பூராவும் இப்படியே ஆவியா ஒலாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சொல்லிவிட்டு தேம்பியது ஆவியின் குரல். அதை கேட்டு மிகவும் மனம் நொந்து போன திருமுருகன், சரி, அதுக்காக என் கண் பார்வைக்கு கூடவா நீ வரக்கூடாது கேட்டான். வர முடியாதுப்பா, அந்த தகுதியும் இந்த பழிவாங்கல்ல போயிடுச்சு. அப்ப நான் இனிமே உன்னை பார்க்கவே முடியாதா? கரகரத்த குரலில் கேட்டான் முருகன். பார்க்க முடியும். எப்போ, எப்படி? பரபரத்தான் திருமுருகன். நீ ஆயுள் முடிஞ்சு இந்த ஆவியுலகத்துக்கு வரும்போது என்னை இங்க பார்க்கலாம், பேசலாம். அது வரைக்கும் உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன் என்றது ஆவி. சில நிமிடங்கள் யோசித்த முருகன், அது வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே, இந்த நிமிஷமே நான் செத்துட்டா உன் கூட வந்து சேர்ந்துடுவேல்ல? கண்களை பெரிதாக்கிக் கொண்டு திருமுருகன் சொல்ல, முட்டாள்தனமா பேசாத, இந்த ஜென்மத்தை பூரணமா முடிச்சிட்டு வா, காத்துக்கிட்டு இருக்க. இல்ல, நான் உடனே உன்னை பார்க்கணும் அடம் பிடித்தான். அவன் பிடிவாதத்தை கண்டு நொந்து போன சங்கீதாவின் ஆவிக்கு ஏண்டா இவனுக்கு இதை சொன்னோம் என்றாகிவிட்டது. வேண்டா முருகா, தப்பா பேசாத, நான் தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ளார என்ன அவசரம்? கோபமாய் கேட்டது ஆவி. சொல்லட்டா, ஊட்டில வச்சு நீ பழி வாங்கின அந்த 3 பேரோட ஆவியும் ஆவியுலகத்துல வச்சு உன்னை தொந்தரவு பண்ணுனா உன்னை யார் காப்பாத்துவாங்க கேட்டான். அத நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. இல்ல சங்கீதா, ஐ வாண்ட் டு see you immediately. நான் உடனே உன்னை பார்த்தாகணும். வெறி பிடித்தவன் போல் கத்தியவன் விடுவிடுவென்று அறைக்கு வெளியே வந்து மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டில் மின்னல் வேகத்தில் ஏறினான். அவனை துரத்திக் கொண்டே வந்த ஆவி, ஐயோ முருகா, வேண்டாம் வேண்டாம் என்று கத்திக்கொண்டே வந்தது. மொட்டை மாடியை அடைந்து அதன் கைப்பிடி சுவரில் ஏறி நின்ற திருமுருகன், மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று சொல்லிக்கொண்டே கீழே குதித்தான். மெல்ல 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 தரையை நோக்கி பறந்து வந்த முருகன் தரையில் பட்டுச்சிதறிய வேகத்தில் அவனுக்குள் இருந்த உயிர் பறவை ஜிவ்வென்று விண்ணிலேறி ஆவியாய் காத்து கொண்டிருந்த சங்கீதாவின் அருகில் நிற்க, உயிரை விட காதலே பெரிதென்று நிரூபித்த அந்த இளைஞனுடன் கைகோர்த்து கொண்டு உற்சாகமாய் மிதந்தது சங்கீதாவின் ஆவி. முற்றும். மீண்டும் ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய். 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 பாய்.
பாய். கேட்குறேன்.